சார்பாக நடைபெறுகின்ற 97வது இலக்கிய அமர்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ள அனைத்து ஆளுமைகளையும் நகசார்ந்த பெரியோர்களையும் வணக்கத்துடன் வருக என்று வரவேற்கிறோம். ஐயா ஐயாசாமி அவர்களின் மறைவுக்காக ஒரு நிமிடம் மௌனத்தை செலுத்தும்படி அன்புடன் நான் கேட்கிறேன். செங்கோட்டில் பேசும் பிள்ளை ஒருவர் புலவராகி வாரில அழைக்கும் நாளும் ஒருவரே என்றால் வாரி வெற்றி வாரில சொல்லும் அறிவு செந்தமிழ் சால் தங்கம் மொழிந்திடும் இலங்காரமா இனிய பொன்மாலை கூறி தமிழ்நாடு புல் நூலகத்துறை வாசகர் வட்டம் நடத்தும் 97வது இலக்கிய ஆர்வலர்கள் அமர்வு கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆட்சியர் திருமதி சாரதா அம்மா அவர்களே மற்றும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற வாசக வட்ட தலைவர் திரு தரபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே மற்றும் எனக்கு வாய்ப்பளித்த பேராசிரியர் ராசமாணிக்கம் ஐயா அவர்களே மற்றும் தொழிலாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வழங்கி முடிவதில் என் இருவரும் பெருமை கொள்கிறது. வடவேங்கட தென்குமரி ஆயிரை தமிழ்மூர் நல்வுலகுக்கு என்ற தமிழின் எண்ணெயை வகுத்துக் கொடுத்த தொல்காப்பியனில் வெளிவழி வந்த ஒரு சிறந்த கவிஞராக திகழும் கபிலரின் 99 வகையான பூக்களை கொண்டு இந்த அரங்கத்தை வாழ்த்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். செங்காங்கள் ஆவல் அனிச்சம் தங்கய புகழை குறிஞ்சி வெற்றி செங்கொடி வேரி தேவா வஞ்சிகை விருது நாரல் தொத்து உந்தும் கூழல் எரிமுறை எருளம் சுள்ளி கூவிரம் வடவன வாகை வாக்கும் ரசம் எரிவை சிறுவிலை மணிக்கும் கருவிலை பையனை வாணி பள்ளினர் புறவம் பசுமணி கவிதம் பள்ளினர் காலம் விரிவராய்களை வேட பூவை புலி பூனை புல்லர் கண்ணி புலியுரை வருடம் நெருப்பு குழப்பம் போர்கள் திலகம் தேர்தல் வாதி செலுந்தி அதிலும் விருத்தன் சண்பகம் கலந்தை குழலி வெளிப்பதல் கலிமா தில்லை பாலை வள்ளிவர் முல்லை முல்லை கிழவன் சினிமாவேலம் வாழை வள்ளி நீந்தல் நேரல் காலை தலகம் நூத்தார் தாமரை யாழல் மொப்பல் நரந்தன் கோவிலி சேடல் செம்மன் சிறுசன் கோவிலி கோடல் கையில் பொங்குமுகை நறுவலை அதும்பு அமராத்தின் நெருமொழி அவரை பகஞ்சை பலாசம் வல்புரி வெட்டி வஞ்சி பித்திலம் சிந்து வாரம் கும்பல் புறால் சுமப்பு தோன்றி நன்றி நரவன் நல்வன் நாவும் வாரம் தீரம் கைப்படுத்தத்தில் ஆறும் வாழ்வை கடியும் இல்லை கலந்தம் நாவன் நள்ளிருள் நாரி ஞாயிறு சுருங்கும் வேங்கை மற்றும் குடுவெளி தாக்கி வென்ற வருத்தமோடு நெடுவரை மருங்கில் தூஞ்சும் யானை நலவிற்றான் செய்தது மாத்தராகி குரலில் கொண்டு தொதுவன விரியும் புதுவதாக வளர்ந்த வேங்கையை அருவன உணர்வதன் நடிகால் இறுக்கி தேரும் பிச்சம் சினத்தறிந்த அம்பரம் காணும் பொழுதில் ஓக்கல் செல்லாது நான் இழஞ்சி நன்மலை நன்னாட இதனின் பொருள் சண்டையிட்டு வென்று மலைவழியில் தூங்கும் யானை அக்காட்சி கொண்டு விழுந்து வன்பிரித்து வேங்கை குலத்தை புலியன கருதி அவனோடு மோதி பிறகு மெய்தறிந்து நான் உற்று நிற்கும் மலை நாடனே என்னும் குறிஞ்சிக்கடியில் 5ஆம் பட்டு என் மனதை கொள்ளை கொண்டவாட்டாக நான் நினைக்கின்றேன். மேலும் அதன் வழிகொன்றாக வந்த நம் சுமராட்சியில் வாழ்ந்த மகாகவி பாரதியின் தேடி சோழி நிலம் என்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உணர்ச்சி பிறர் வாழ பல செயல்கள் செய்து நடை கூடி பிளப்பருவ வீதி கூடும் பூச்சுக்கு இறையிறப்பு மாயும் சில வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற வீரத்தை பற்றி அறநிலையில் எழுதியிருக்கிறார் மற்றும் வீரத்தையும் எழுதியிருக்கிறார்.
எழுதுகிறார். எங்கள் நாடும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று தமிழின் பெருமையையும் மெருகூட்டி இருக்கிறார். அவரின் வைகோன்களாக வந்த பாரதிதாசன் எழுதுகிறார். ஒன்றொரு தாய் சிலம்படியும் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் முன்னேற்றம் கண்டறிவாய் எழுந்திருநீ இளங்கவிழா கண்விழிப்பாய் இளங்கொழிந்த பெண்ணெல்லாம் புதுப்புறமை அனைத்தையும் நீ படைப்பாய் இந்நாள் துண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துடிப்பிருந்தேன் என்றும் வெள்ளிக்கட்டே விண்ணுக்கரசே பிள்ளை முகமே தீசுத்துகளே உள்ள கழிப்பே உலக விளக்கே அள்ளி தெளித்த அழகு இருந்தே என்று இயற்கையின் அழகையும் அவர் எழுதியிருக்கிறார் மிக அழகாக. மற்றும் பின்னவாசன் எழுதுகிறார். வானம் மழுவது மலையன் போதும் வையம் மழுவது பனியன் போதும் காலம் மழுவது கலையன் போதும் கவிஞன் அழுவது கவிதையாகாதோ என்றும் இரவின் கண்ணீர் பனிப்பொழி என்பார். முகிலின் கண்ணீர் மலை என சொல்வார். இயற்கை அழுதால் உலகம் சிரிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும் என்றும் அழகியலை வருவித்திருக்கிறார். அவரை வழிகொண்டலாக வந்த நம் முத்தமிழறிஞர் கலைஞரையா 1950களில் மருதநாட்டு இளவரசிக்கு ஒரு வீர வசனத்தை எழுதுகிறார். கடைசி நேரத்தில் அவர் எங்கள் இதயம் ஆவேசமாக பிடித்து உரையட்டும், பிறகு சிட்டிக்கு போகட்டும், நிலையமா ஏழ்மை உடையவனா வந்தவன் வளராதே, நீ பூசல்களின் குறைகளமாய் சூழ்ச்சியை இருக்கிறவாயானதே. இந்த மண்ணிலேதான் பிறந்தேன், இந்த மண்ணிலேதான் தவழ்ந்து விளையாடினேன், இந்த மண்ணிலே நான் சமமாக சாய போகிறேன். வந்தாரை வாழ்விக்கும் பரமிக தமிழகமே இங்கு சொந்தமாக அநியாயமாக சாகிறார், என்னை குற்றமற்றவன் சாகுவார் என்று வீர வசனத்தை அவர் எழுதியிருக்கிறார். மற்றும் பராசக்தி படத்திற்கு வசனம் திருப்புகிறார். சிங்க திருநாளே சிலந்தி கூடாக மாறியது எப்போது வந்தாரை வாழ்விக்கும் வளர்வது தமிழகமே, நீ சொந்த நாட்டுக்கு நீ சுற்றுவது எத்தனை நாட்களாக வீர பெண்களின் ஏடுகளை எழுதி ஏற்ற பெற்ற பொன்னாவே, நீ வீடு உலகில் விவசாயிகளை தங்கிவிட்டு உன் வீடுகளை உரை கொண்டதையே. வானத்தை முட்டும் மாளிகைகள், வானத்தை இழந்த மனிதர்கள், உயர்ந்த கோபுரங்கள், சார்ந்த உள்ளங்கள், ஏன் தமிழ்நாடே இதுவானால் உன் பெருமை தகுதி நோக்கியது என்று பராசக்தியில் அறிமுகமான கணேசனின் காந்த குரல் அக்காலத்தில் அரசில் நிர்வாணமாய் நிறுத்தப்பட்டு தோல்விக்கப்பட்டது. மற்றும் சுந்தரனாரை பார்க்கும் பொழுது பாரதிதாசன் கூறிய பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் என்ற குரலை அவர்களில் எழுதுகிறார். யார் மேல கீழினாலும் ரத்தம் உண்டுதானே, ஆணுக்கும் பிறந்ததெல்லாம் 10ஆவது தானே என்று எல்லோருக்கும் எளிமையாக புரியும்படியில் அவர் எளிமையாக எழுதியிருக்கிறார். மற்றும் வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான் என்று எளிமையான கவிதையும் அவர் எழுதியிருக்கிறார். உழைப்பாளர்களுக்கான ஒரு கவிதையை தீண்டுகிறார். காதலில் உரத்தில கால்பதிக்கும் ஈரத்தில காலையில நாவருவன் கலப்பையை கொண்டுவிட்டு கட்டளைக்கு இவர்கள் விதைய கொண்டுவிட்டு என்று மனிதனாக வாழ்ந்திட வேண்டும். மனதை வையலா, நீ வளர்ந்து வரும் உலகத்துக்கே வளர்ந்து செய்யலா, சொடி உணவை கொடுமைகள் தீர துண்டு செய்யலா, தானா எல்லாம் ஆகும் என்பது பழைய பொய்யலா என்று மனிதர்கள் பொது மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் தருகிறார். இவர்கள் எல்லாம் நான் காலம் கண்ட கவிஞர்களாக நான் கேட்கின்றேன். என் இதயம் கவர்ந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மானை பற்றி நான் கூறுகிறேன். ராஜராஜ சோழனை பற்றி ஒரு வீர கவிதையை எழுதுகிறார். வீர காலத்தில் ஈர உலகத்தில் நீக்கம் வெற்றி பெறுவதோ ஒரு வாடிக்கை, வாழை சுற்றம் கொள்வதோ ஒரு வேடிக்கை, அந்த வீர உலகோடுக்குள் வாழை அளித்திருந்தால் அவளுக்கு இரண்டல கோரிக்கை என்றும் சிறப்பு பற்றி இரண்டை அடி எழுதுகிறார். இது போன்று ஒரு கவிஞர் எழுத முடியுமா? பானகையால் வெண்முத்து பல்லகையால் கண்ணடித்த காதலையால் வாய்நகைப்போம் பெருத்தலை இறந்ததல்ல என்றும் கம்பராமாயணத்தை பற்றி எழுதுகிறார். ஊழியை மண்ணால் அடித்தான் மன்னனின் மகள், அவளோ அவளுக்கு மண்ணே இல்லாமல் அடித்து விட்டாள் என்று இதை போன்று ஒரு கவிஞர் சிந்திக்க முடியுமா? கவிஞரை பற்றி எழுதுகிறார். இரவிலும் குறுங்கால ஞாயிறி அம்மாவாசை இனத்தில் ஒளி வீசும் திங்கள் நீ, சிறுத்தமிழில் பேசுவதால் சிப்பாய் உடையவன் நீ, வீழ்த்திருந்த தோல்வியின் வெற்றியாய் ஆக்கிவிடும் மறுப்பு தண்ணி, எங்கள் கல்வி ஆழத்தை கண்டவன் நீ, எங்கள் விடுதலை வாணி விடிவள்ளி நீ, சிரிக்கின்ற சபையிலும் சனி நீ, இதை சாதாரண கவிதை என்று கூற முடியாது.
இதை நீங்கள் நன்றாக கவனித்தீர்கள் என்றால் தமிழின் திறமைகளையும் இதில் சேர்த்திருப்பார். அரசியலை பற்றியும் அவர் விமர்சிக்கிறார். மலர் மரங்கள் பிடுங்கப்பட்ட இடங்களில் இப்போது முளைத்து வரங்கள், கிளைகள் இல்லை இருந்தும் தேனாய் இலைகள் இல்லை இருந்தும் கூடுகட்ட வரும் மரங்கள், பூக்கள் இல்லை இருந்தும் சேரமாய் வைக்கும் வண்டுகள், கப்பல்களுக்கு ஆடை மனிதனுக்கு நிர்மாணம், விசித்திரமான தேசம் என்று அவர் சிந்தித்து எழுதியிருக்கிறார். இறுதியாக அவருக்கும் வானத்திற்கும் ஒரு போட்டி நடப்பதாக ஒரு கற்பனையை ஒரு கவிதையில் எழுதுகிறார். நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், அது வேதங்களை எடுத்து வைத்தது, நான் புன்னகை எடுத்து வைத்தேன், அது வயிறை எடுத்து வைத்தது, நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது மழையை எடுத்து வைத்தது, நான் இயற்கை துளிகளை எடுத்து வைத்தேன், அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது, நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது வெயிலை எடுத்து வைத்தது, நான் காதலை எடுத்து வைத்தேன், அது நிலவை எடுத்து வைத்தது, நான் வினா முயற்சிக்காக எடுத்து வைக்கும் என் லட்சியங்களை எடுத்து வைத்தேன், வானம் போற்றது என்று சிறப்பாக எழுதியிருக்கிறார் அப்துல் கலாம். இறுதியாக உன் சாவில் சாம்பலை அல்ல வெறுப்பை விட்டுச் செல் என்று எழுதியிருக்கிறார். அவர் முந்திவிட்ட தீயானது இன்றும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இறுதியாக நான் எழுதிய நடைவண்டி நாள் முதல் என்னும் சுயசரிதையை பற்றி உங்களிடம் அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என் 4 வயது முதல் இந்நாள் வரை நிகழ்ந்த இலக்கிய பயணங்களும் மேடை சொற்பொழிவுகளும் என் வாழ்க்கையில் நான் சந்தித்த அனுபவங்களையும் இதில் நான் பதிவிட்டு இருக்கின்றேன். முக்கியமாக நான் கவிதையின் மீது வைத்திருக்கும் என் காதலையும் இதில் நான் பதிவிட்டு இருக்கின்றேன். இந்த நூலை எழுதியதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் என்னை போன்ற இளம் சிறுவர்களின் வாழ்க்கையை வேறுபடுத்த வேண்டும் என்பதற்காக தான். அவர்களின் அறியாமை போட்டு திறக்க வேண்டும், அவர்களின் அறிவு சிறகெடுத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக தான். இன்றைய சிறுவர்கள் இருவரும் சமூக வலைதளத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் நான் கூறுகிறேன், எல்லா சிறுவர்களும் இந்த தமிழ் இலக்கியங்களின் மீது இலக்கியம் மீது அவர்கள் ஆர்வம் கூட்ட வேண்டும் என்பதை என் நோக்கமாக கருதுகிறேன். நான் கூறும் பொழுது இந்த நூலில் முக்கிய தூணாக படித்துள்ளது எங்கள் கவிப்பேரரசர் ஐயா. கவிப்பேரரசர் ஐயாவிற்கும் எனக்கும் ஒரு அன்பு இணைப்பு இருக்கிறது. மேலும் அவர் இலக்கிய பயணத்தில் நானும் அவருடன் பயணிப்பேன் என்று இத்தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். அவரை நான் பார்க்கும் பொழுது வியந்து போனேன். நான் பார்க்கும் முதல் வயதில் 6 வயதில் நான் அவரை பார்த்தேன். எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள கச்சமங்கலர் அணை, அதாவது உலகில் தொன்மையான 2வது அணைக்கு வந்திருந்தார். அப்பொழுது அவரை நான் பார்க்கும் பொழுது நான் வியந்து போனேன். அவரை பார்க்கும் அந்த பயணத்தில் நான் சிந்தனைக்கு கொண்டே இருந்தேன். இருப்புகள் என்றால் நிலமாக விண்ணுவாரா, அவரின் சொற்கள் வைரமாக விண்ணுவா என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அவரை பார்த்ததும் நான் வியந்து போனேன். அவரின் கம்பீரமும் அவரின் உச்சரிப்பும் நான் கண்டு வியந்து போனேன். இப்படி ஒரு கவிஞரா? அவர் எழுதிய வைத்தனை மேகங்கள் முதல் வள்ளுவர் வரை வைரமுத்து உரை ஆகிய இலக்கியங்கள் ஆகிய நூல்களை நான் கற்பித்திருக்கின்றேன். அப்படி பார்க்கும் பொழுது எப்படி ஒரு கவிஞரா என்று மலைத்து போனேன். பிறகு என் முதல் கவிதை இணைத்த வயது 4. அதாவது என் தந்தையார் இரவு நூலகத்திற்கு எங்கள் வீட்டில் ஒரு நூலகம் வைத்திருக்கிறோம். அந்த நூலகத்தில் பெரும்பான்மையானோ வைரமுத்து கவிதைகள் தான். அதை உறக்க வாசிப்பார். முதல் கேட்கும் பொழுது எந்த ஒரு சிந்தனையும் எனக்கு வரவில்லை. 2ஆம் நாள் என் தந்தையார் உறக்க படிக்கும் பொழுது சிறு சொற்கள் என் காதில் வந்து தேனாக ஒழுகியது. மற்றும் அந்த தாய்ப்பால் பருகிய காலத்திலே நான் கவிப்பாலும் பருகினேன். மற்றும் அந்த வயதிலேயே நான் கவிப்பேரரசர் ஐயாவின் கவிதையை நான் படித்திருக்கின்றேன். அடுத்த 4வது நாள் அந்த கவிதையில் உள்ள ஒரு லைனை நான் வாசித்த பொழுது எங்கள் குடும்பத்தினர் இறந்து போனார்கள். இவ்வளவு ஆர்வமா
கொண்டான் என்று அப்பொழுது தொடங்கிய அந்த கவிதையானது என்றும் நிலைத்து இருக்கிறது, என்றும் நிலைத்து இருக்கும் என்று நான் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறேன். இந்நூலை எல்லோர் இல்லத்திலும் எல்லோர் உள்ளத்திலும் இருக்க வேண்டும். இதை பெற்றோர் முதல் சிறியவர்கள் வரை படிக்க வேண்டும், முதியோர் முதல் சிறுவர்கள் வரை படிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நூலில் நான் அடங்கி உள்ள அனுபவமானது எண்ணற்றது. அதனால் எல்லோரும் படித்து மகிழுங்கள், என்னை இன்னும் தாங்கி பிடியுங்கள் என்று கூறிப்பட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய வைரமுத்து ஐயா அவர்கள் அழகமாநகர் இலக்கியம் அவர்கள் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்தாலும் அவருக்கு முன்னதாக ஒரு சின்ன வைரமுத்து இங்கே உரையாற்றி விட்டான் என்ற செய்தியினை அவருக்கு நாம் தெரிவிக்கும் மூலமாக இன்றைய தினம் நம்முடைய சின்ன வைரமுத்து அவர்கள் சின்ன சின்ன புத்துக்களாக உயிர்த்து சென்றுள்ளார். 60 வயதை கடந்த நாமெல்லாம் இங்கு அமர்ந்துள்ள போது யாருமே கைத்தட்டவில்லை. என்னடா காரணம் நானும் யோசித்தேன். கைத்தட்டுறதுக்கான இடைவெளியே கிடைக்கவில்லை. ஏன்னா அந்த தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். விட்டா இடைவெளி இருந்தாதான் கைத்தட்ட முடியும். இடைவெளி இல்ல, சரி இங்க கைத்தட்டலாமான்னு பார்த்தா அங்கேயே இல்ல. தொடர்ந்து பேசி உண்மையிலேயே தன்னுடைய வருங்கால பயணம் எவ்வாறு இருக்கும் என்பதும் அதற்கான ஒரு முன்னோட்டமாக அழகமாநகர் இலக்கிய வாழ்வு அவருக்கு அமைந்ததில் நாம் பெருமைப்பட்டு அவரையும் வாழ்த்தி மேலும் பெரிய பெரிய சாதனைகளை தாங்கள் இயற்ற வேண்டும் என்று கூறி இந்த அருமையான ஒரு நிகழ்விலே இப்படி ஒரு சிறந்த பேச்சாளரை சின்ன வைரமுத்துவை நமக்கு அறிமுகப்படுத்தி நம்முடைய இலக்கியம் நூலுக்குள் வைரமுத்து உள்ளே வந்துவிட வேண்டும் என்று மிக பெரும் முயற்சி எடுத்து ஏறக்குறைய 5 வாரங்களாக இதற்காக திட்டமிடப்பட்டு இன்றைய தினம் மிக பெரும் மழை வந்து நாம் சுனாமி பேரலை எல்லாம் பார்த்த போதும் இலக்கியம் ஒருவர் நடத்திவிட்டோம். ஆனால் இந்த சின்ன வைரமுத்திற்கு என்ன சின்ன சர்க்கரை ஏற்பட்டு விடுமோ என்று நினைத்த நேரத்தில் இயற்கை சற்றே தணிந்தது. சின்ன வைரமுத்திற்கு எவ்விதத்திலும் நான் இடையூறு செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலாக இயற்கை தன்னை அப்படியே இழுத்துக் கொண்டுள்ளது. அதனுடைய தொடர்ச்சி இரவு 10 மணிக்கு மேல் தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த இடைவெளியில் நம்முடைய முனைவர் அவர்கள் தன்மையை பாராட்டி தன்னுடைய உரையினை துவங்க இருக்கிறார்கள். வருங்காலத்தில் பேச இருக்கின்ற இலக்கிய முதிர்ந்த பேராசிரியர்கள் சின்ன வைரமுத்துவை வாழ்த்துவதுடன் வருங்காலத்தில் எவ்வாறு வளர்வதற்கான சிறிய ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என்று கூறி முனைவர் ஐயா ராஜமாணிக்க அவர்களை அன்புடன் மிக அருமையான முறையிலே இந்த 97வது நிகழ்வு நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தனபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொன்னது இயற்கை இதற்கு இடையூறு செய்யவில்லை, அது தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஏற்பாடு செய்த நமக்கும் வழிவிட்டிருக்கிறது என்றுதான் அந்த நேரத்தில் நாம் சொல்ல வேண்டும். ஒரு திருஞான சம்பந்தரை போல ஞான சம்பந்தரை நாம் பார்த்ததில்லை, கேட்டிருக்கின்றோம். தோளுடைய செவ்வியல் விடையோர் தூவல் மதுசூடி காலுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏழுடைய மலனான் உடைனான் பணிந்தேத்த வீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பெருமான் இவனென்றே என்று சொல்லக்கூடிய அந்த நோடிபுரத்து இறைவி 3 வயதிலே அழகுழுக இலக்கண நடையில் சற்றும் பிசுறாமல் அந்த பாடிய குழந்தையுடைய கவிதையை நாம் கேட்டிருக்கின்றோம். 81 வயது அகவை முதல்ந்த ஞானசம்பந்தருக்கு முன்னதாக வைத்து அவருடைய பாடல்கள் போற்றப்படுகின்றன என்று சொன்னால் அவர் எடுத்துக்கொண்ட பண்கள் மிகவும் பழமையானது. அதன் வரிசையிலே தான் நால்வர்கள் வரிசையிலே சிறு குழந்தையாக இருந்தாலும் ஞானசம்பந்தரை முன்னாக வைத்து நாம் போற்றுகின்றோம். அப்படிப்பட்ட ஞானசம்பந்தர் நாம் பார்க்கவில்லை, அவருடைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இது போன்று எனக்கு ஒரு நினைவு வந்தது. ஏன் நம்முடைய இளைஞர்கள் என்று சொல்வதை விட அதற்கு கீழாக இருக்கக்கூடிய மாணவ சொல்லுகளை வளர்த்தால் என்ன என்று எனக்கு சிந்தனையில் புரிதட்டியது. அதன் விளைவாகத்தான் கலந்து ஆலோசித்த போது சின்ன வைரமுத்துவை நான் கண்டுபிடித்தேன். அந்த சின்ன வைரமுத்துடைய தந்தையார் என்னுடைய மாணவர், முனைவர் பட்ட மாணவர். அவர் உடற்கல்வி ஆசிரியர். அவர் இளங்காட்டிலே பிறந்தவர். இளங்காடு என்பது ஒரு சாதாரண ஊர் அல்ல. அந்த இளங்காட்டிலே புலவர் முருகையன் பிறந்திருக்கின்றார். கம்பனிலே கற்று தொழில்போகியவர். அடுத்ததாக நம்மாழ்வார் போற்றக்கூடிய அந்த விஞ்ஞான உலகம், வேளாண்மை உலகம் போற்றக்கூடிய நம்மாழ்வார் பிறந்திருக்கின்றார். இன்னும் நிறைய சொல்லிக் கொண்டே போகிறார். அப்படிப்பட்ட அந்த ஊரிலே ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்திலே உதித்தவர் தான் நம்முடைய
சின்ன வைரமுத்து ரொம்ப அற்புதமான முறையிலே தந்தைக்கு ஏற்ற வகையிலே தனையினம் சளைத்தவனல்ல என்ற முறையிலே மிக அற்புதமான முறையிலே அவருடைய பாடல்களை எல்லாம் நான் கேட்டு ரசித்த போது, இது நான் மட்டும் கேட்டு ரசித்தால் பத்தாது, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் கூறும் நல்லுலகம் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய ஏற்பாடுகளை நான் கேட்டேன். அவரும் சம்மதித்தார். அந்த வகையிலே தான் இந்த இனிய நிகழ்வு நடந்திருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை. நம்முடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அத்துணை பேராசிரியர்களும் அத்தனை ஆளுமைகளும் தொடர்ந்து இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்ற வாரத்திலே நம்முடைய மதுரகவி பாஸ்கரதாசை பற்றிய மிக அருமையான ஒரு நூலாய்வு, ஏறத்தாழ 714 பக்கங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய மதுரகவி பாஸ்கரதாஸ் பற்றிய ஒரு அறிமுக உரையை ஏறத்தாழ 1 மணி நேரம் மிக சுமையாக, கொஞ்சமும் தொய்வில்லாமல் வரலாற்று குறிப்புகளோடு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய கரந்தை ஜெயக்குமார் அவர்களுக்கு அழகமாநகர் வாசகர்கள் கரவொலி நிகழ்ச்சி வழங்குகிறார்கள். ரொம்ப அற்புதமான முறையில அன்றைக்கு சொல்லலாத ஒரு மகிழ்ச்சி. அப்படி ஒவ்வொருவரும் இங்கு யாருக்கு யாரும் சளைத்தவர்கள் அல்ல, அறிவிலே இழைத்தவர்கள் அல்ல என்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். என்னுடைய ஆசிரியர் நான் எப்படி கேட்டீங்கன்னா, அந்த நேரடியாக பிம்பத்தை கற்று பயிலவில்லை. எவ்வாறு அந்த துரோணாச்சாரியரை பிம்பமாக வைத்துக் கொண்டு அந்த ஏகலைவன் கற்றானோ அதே போன்றுதான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அன்பழகனாரை நான் குருவாக ஏற்றுக்கொண்டு நான் பயின்று வருகிறேன். அவரும் என்ன பேசுகிறேன் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் நமக்கு அந்த ஆசிரியருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. மாணவன் என்ன பேசுகிறான், எப்படி தமிழ் கூறும் நல்லுலகத்தை அவன் நிற்பானா, காலமுடி நிற்பானா என்ற அந்த ஆனந்தத்தோடு கற்றுக் கொடுத்த கல்வி வீணாகாதே, வெள்ளக்கு இறைச்சி நீராக மாறிவிடாதே என்ற இயக்கத்தோடு அவர் பார்த்துக் கொண்டிருக்கூடிய அந்த பார்வையினுடைய துணியும் நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய அருமையான முறையில் நான் முழுவதுமாக கேட்கவில்லை. சின்ன வைரமுத்து தனக்குரிய அந்த பாணியிலே மிக அருமையான முறையிலே அந்த ஏற்றத்தாழ்வுடைய பேசக்கூடிய அந்த உரை வீச்சை நாம் கேட்டோம். நல்ல முறையிலே இவருக்கு மதிப்புறு முனைவர் என்ற பட்டத்தை உங்களுடைய தமிழ்ச்சங்கம் தமிழ் பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கின்றது. அடுத்ததாக வைரமுத்து கவிதையில் உருவம் உள்ளடக்கம் என்ற தலைப்பிலே அவருடைய தந்தையாரிடம் பதிவு செய்திருக்கின்றார். ஏறத்தாழ அடுத்த 1 மாதத்திற்குள்ளாக அவருக்கு முனைவர் வாய்மொழி பட்டம் இருக்கிறது. அதற்கு அழைப்பு நான் விடுக்கின்றேன். எல்லோரும் கலந்து கொண்டு அவருக்கு சிறப்பு செய்ய வேண்டும். ஏதோ இன்றைக்கு நாம் பேசுகிறோம், கூடு மகிழ்கிறோம் என்று அல்ல, இதனுடைய தாக்கங்கள் அதிர்வலைகள் பல்வேறு விதமான இந்த தஞ்சை நகரத்திலே மிளர்கின்றதை நான் பார்க்கின்றேன். வாய்ப்பு கொடுத்த அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு மூட் அவுட் ஆகிருந்தப்ப உண்மையிலே நான் ஆச்சரியமா பார்த்தேன். நீங்க பேசிட்டு அதையெல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு இடத்துல பண்ண பாரு, அந்த வைரமுத்து மாதிரி அப்படி மடக்கி விட்டியா, அந்த இடத்துல நீ 3 மாதம் நீ எங்கேயோ போயிட்ட. நீ நானும் ஆரம்பத்துல கவனிச்சேங்க. அந்த ட்ரெஸ் மேக்கிங்ல இருந்து வைரமுத்து எப்படி அதை மெயின்டைன் பண்ணுவாரோ, எவ்வளவு 1 லட்சமா எவ்வளவு வைரமுத்து 1 லட்சம் வாங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இதுதாங்க வேணும். அருமையா வளர்த்துருக்கீங்க. இப்படி எல்லாரும் பேரண்ட்ஸ் இருந்தா பிரச்சனை இல்லைங்க. அதாவது வைரமுத்துக்கும் உனக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான், அவர் கருப்பா இருக்காரு, சிறப்பா இருக்காரு. அதனால ரொம்ப பிரமாதமா பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. வாசன், தஞ்சை வாசன், அவன் வைரமுத்து அப்படியே இமிட்டேட் பண்ணுவான். அவரை மாதிரியே எல்லாம் பண்ணுவான். மேல இருக்காங்க இல்லைன்னா ஒரு உதாரணம் கூட நான் சொல்லிடுறேன். எல்லா இடத்துலயும் வைரமுத்து மாதிரியே பண்ணுவாங்க. அவன் என்னமோ காலம் அவனை வேகமா அழைச்சிட்டு போயிடுச்சு. அந்த மிஞ்சி வரணுமா 80 பக்கம் மட்டும் எழுதி குடிக்க விட்டேரிக்குவான். இளையராஜா செல்ல பிள்ளையா வச்சுக்கிட்டாரு தஞ்சை வாசனை. பாஸ்டா எழுதி பாஸ்டா போய் பாஸ்டா மேல போட்டான். என்ன பண்றது, நண்பர்கள் சரியில்லை. தம்பியை நான் ஆச்சரியமா பார்த்தேன். இன்னொரு இடத்துல கலக்க போது ஷூட்டிங் போனப்ப ரஜினிகாந்த் மாதிரியே ஒருத்தர் இருந்தாரு. அவரு சார் நடிச்சிடலாம், அவர் மாதிரியே நடிச்சிடலாம். ஒரு நாள் அவர் ரூமுக்கு போறேன், அவர் மாதிரியே ரஜினி மாதிரியே தூங்கிட்டு இருக்காருங்க. அது நம்ம தூங்கும் போது இன்டர் பண்ண முடியாது. அப்படியே அதே மாதிரி நம்மள்கிட்ட பேசினா கூட ரஜினி மாதிரியே பேசுவார். சார் சார் நீங்க தஞ்சாவூர்ல வந்திருக்கீங்க, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, ஒரு 5 நிமிஷம் அப்படியே கேதர் பண்ணுங்க, கரெக்டா டயலாக் அடிங்க, எங்க போலாம். உண்மையிலே ரஜினி நம்மள்கிட்ட பேசுற மாதிரியே பண்ணுவார். அத கலக்கும் போது யாரும் பெரிய கிஃப்ட் அவரு.
இளையதிலகம் பிரபுவோட அம்மா கமலாமா சொல்லுவாங்கம்மா, இவன் தூங்கும் போது கூட அவங்க அப்பா மாதிரியே தூங்குறான். பிரபு தூங்கும் போது சிவாஜி கணேசன் மாதிரியே தூங்குவான். அது மாதிரி உலகத்துல ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்பாங்க. அதனால தம்பி, நீ வைரமுத்துவை தாண்டி பெரிய அளவுக்கு வருவ. அதுக்கு வந்து அழகமான மிகப்பெரிய உதாரணம். அதாவது ஒரு சின்ன பையன் என்ன பண்ணானா, டிவி பார்த்துட்டு, என் ஆயுசுக்கு இந்த மாதிரி டிவியை நான் பார்த்தது இல்லை, இந்த மாதிரி மேட்ச பார்த்தது இல்லை. ஏன்னா 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். அந்த மாதிரி என் ஆயுசுக்கும் தான். அதனால இன்னும் பல மேடைகள் உனக்காக காத்திருக்கு. நாங்க கூட வைரமுத்து மாதிரி எல்லாம் பண்ணுவோம். என்னைய கூட சின்ன லியோனியும் போடுவாங்க. அம்மாப்பேட்டையில ஒரு குளிச்சக்காடின்னு ஒரு ஊரு, ஏதோ ஒரு ஊரு சார், திண்டுக்கலை லியோனி எதிரொலி இந்துமணின்னு போஸ்டர்ல போடணும் சார். அவன் என்ன பண்ணிட்டான், திண்டுக்கலை லியோனிய பெருசா போட்டு எதிரொலி இந்துமணின்னு போட்டான். கூட்டம் அள்ளுது. என்னதான் நம்ம பட்டிமன்றத்துக்கு இவ்வளவு கூட்டம் வந்ததுன்னு பார்த்தா, உண்மையில அவங்க பண்ண வேலை நல்ல வேலை. நான் நல்லா பேசினேன், இல்லைன்னா கட்டி எழுதி வச்சிருப்பாங்க. லியோனியை விட தாண்டி நல்லா பேசினேன்னு எல்லாம் சொல்லி பண்ணாங்கன்னு வைங்களேன். மாதிரி நிறைய இருக்கு. அதாவது இந்த 100 மலர்களை சொன்னியா, சரபோஜி கல்லூரியில சார் நம்ம மேடையில முன்னாள் சபாநாயகர் டாக்டர் காளிமுத்து அவர்கள் இந்த 100 மலர்களை அடுக்கினாரு. அப்ப ஆச்சரியமா பார்த்தோம். அதை விட 100 மடங்கு ஆச்சரியமா பார்க்கணும். எந்த குறிப்பும் இல்லை. எப்படி அந்த 100 மலர்களை அடுக்கினேன், 1 மாசம் கொடுத்தா கூட எனக்கு உள்ள அந்த 100 மலர்களை சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. ஒருவேளை பெண் பிள்ளைகள் பேரை வேணா எழுதி நாங்க வேணா உச்சரித்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இலக்கியத்துல அந்த 100 மலர்கள் அது எல்லாரையும் நான் திருப்திப்படுத்தணும்னா இந்த மாதிரி சில இதெல்லாம் பேசினாதான் தெரியுமா வரும். நிறைய வைரமுத்துடைய பிறந்த நாளைக்கு நாங்க போன அனுபவம். அப்பயும் இந்த வாசன் தாங்க என் உயிரே எடுத்தாங்க. கவிப்பேச உட்கிறாரு, அப்படியே அந்த வானொலி ஒழிச்சுக்கிட்டே இருக்கு, வாழ்த்துக்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாத்தையும் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த வாசன் என்ன பண்ணிட்டான், ஒரு வரிய அவரை பாராட்டி ஒரு வரிய சொல்லிட்டான். என்ன சொன்னான்னா, கவி பேரரசு அவர்களே, உங்கள் புகழை கேட்டால் வானம் தன் நீளத்தையும் அகலத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்தும்னா. சார் வைரமுத்து கட்ட 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 அனுப்புறா சார். நீங்க அதுக்கு வந்தீங்களா என்னன்னு தெரியல. அந்த நிகழ்ச்சிக்கு கொட்டுது. எந்த போனையும் எடுக்கல, அப்படியே ஜிப்பால கைய விட்டாரு. அப்ப 100 ரூபாய் தான் பெருசு. எடுத்தாரு. எவ்வளவு நோட்டு வந்துச்சுன்னு தெரியல. புதுசா அப்படியே வாசனை விட்டு வச்சுக்கிறா போல. அந்த மாதிரி நிறைய இவ்வளவு ஞாபகத்தை கிளறி விட்டுச்சு உன்னுடைய தோற்றம், உன்னுடைய பேச்சு எல்லாமே. ஏன்னா சின்ன பிள்ளைங்களா நினைக்க கூடாது. நான் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால நிறைய குட்டீஸுங்கள்ட்ட மாட்டிட்டேன். அப்ப ஒரு பாப்பா என்னது, அங்கே லாரி பாப்பா எனக்கு வாங்கிட்டு வாங்கன்னு. சரி, அது பெரிய ஸ்வீட் போட்டுருக்குன்னு நான் போய் கடையில, சார் லாரி பாப்பா ஒண்ணு கொடுங்க. அவன் ஒரு மாதிரி ஏறாங்க பார்த்தான். அப்புறம் தான் குச்சி டைம் இருந்தது. அதே மாதிரி ஒரு சின்ன பையன் உன்ன மாதிரியே இருக்கான். அவன் என்ன பண்ணுவான், அங்கிள் நீங்க இந்த ஃப்ளோர்ல நிறைய தண்ணி எல்லாம் ஊத்தாதீங்க, வேண்டாம், நாயெல்லாம் ஒடியாது வங்கி கொடுத்துருந்தான். அந்த மாதிரி இளைய சமுதாயம் நல்லா சிந்திக்குது. உண்மையிலே பெருமையாக இருக்கு. இன்னைக்கு வர வேணாம் யூடியூப்லாம் நினைச்சேன், வந்த பலனை அனுபவித்தேன். அந்த திரையில் வந்து இந்த காமல் சாயத்துக்காரும் முதலுக்காரும் நன்றி 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 வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான மாலை வணக்கத்தை வணக்கம். இன்னைக்கு தனபாலகிருஷ்ணன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வரீங்களான்னு கேட்டார். இன்னைக்கு எந்த வேலையும் இல்லை, சரி கிளம்பலான்னு சொல்ற போது சரியா மழை வந்துச்சு. சரி நடைபயிற்சி போகாமல் நிறுத்திட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு தயாராகி உட்கார்ந்து மழைக்கு வாங்கிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ராஜமாணிக்கத்தினுடைய மாணவராக இருக்கக்கூடிய அவர் பையனை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனால இது அவசியம் கேட்கணும், அப்படி அந்த இளம் பிள்ளைகளுடைய பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிகிட்டே அந்த மழை விட்டு வரணும் அப்படின்னு சொன்னா சரியாக 6 மணிக்கு கழிச்சு இன்னைக்கு வர வேண்டிய சூழல் வந்துருச்சு. கேட்டாங்க. பொதுவா வந்து இந்த ஞாபகம் சரி பற்றியெல்லாம் வந்து பேராசிரியர் ராஜமாணிக்க அவர் வந்து சொன்னார்கள். நாம் எப்பவுமே வந்து என்னுடைய கருத்தை தான் சொல்ல நீங்க தவறு எடுத்துக்கொள்ள முடியாது. நல்ல நினைவாற்றலும் நல்ல திறனும் நன்றாக இந்த சமூகத்தை தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டிய முனைப்பு வந்து நம்பிக்கை இருக்கு. ஸ்ரீ சஞ்சீவி என்கிற அந்த பையன் நான் முதல்ல என்னுடைய மனதார வாழ்த்தி திரு அன்பைக்காக இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எப்பொழுது வளர்ந்து வருகிற சூழல்ல வந்து புகழ் நமக்கு பெரிய போல. அந்த புகழுக்கு நாம ஆட்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நாம எழும்ப முடியாமலே போயிடும். இவன் சின்ன பையன் வந்து அது இந்த சின்ன பையனை நாம வந்து வளர்த்து வர சூழல்ல அதிகம் புகழ்வதை தவிர்த்து
அவனுடைய திறனை வளர்ப்பதற்கு சில கருத்துக்களை நம்ம சொல்லலாம் நான் நினைக்கிறேன். இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நல்ல தெளிவான உச்சரிப்பு இருக்கிறது, நல்ல உச்சரிப்பு இருக்கிறது. அதே போல கருத்துக்களை சொல்லுகிற போது அந்த கருத்தினுடைய பொருளை நன்றாக உள்வாங்கி கொண்டு பேசுகிற ஆற்றல் இருக்கிற போது வேகம் இருக்கு, படப்படப்படன்னு அந்த பையன் போயிட்டே இருக்காரு. அப்படி போகிற போது உள்வாங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு ஒரு நிலை. இன்னொன்னு எல்லா கருத்தையும் சொல்லுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சமா கருத்தை சொல்லலாம். அதை கேட்கின்ற அந்த சபையினருக்கு அந்த தெளிவா சொல்லக்கூடிய பக்குவத்தை தம்பியை வளர்த்துக்கிட்டாருன்னு சொன்னா எதிர்காலத்துல இன்னும் ஒளிமயமான அந்த எதிர்காலம் காத்திருக்குதுன்னு சொல்றாங்க. வேந்தர் ரொம்ப அழகா சொல்றாரு, எவன் தனக்கு தானே கட்டுப்பாடுகளை இழுத்து கொள்கிறானோ அவனே சுதந்திரமான மனிதன் அப்படிங்கிற போது தம்பியை பொறுத்த வரைக்கும் இந்த 10வது தான் படிக்கிறார். இருந்தாலும் கூட அவருக்கு தெரியும் மேடை என்ன மாதிரி தேவா இருக்கு. அதனால கொஞ்சம் அந்த புகழ்மொழிகளை கேட்கிற போது அந்த சபையிலேயே அதை விடுத்து விட்டு வெளியில போகிற போது நாம் இன்னும் என்ன செய்யணும், என்ன பேசணும் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தம்பி எதிர்காலத்தில் வைரமுத்துவை கடந்து போகலாம், வைரமுத்துவை தாண்டியும் போகலாம், வைரமுத்துக்கு இணையாக வரலாம். அவர் சின்ன வைரமுத்துவாக இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சின்ன கம்பன், சின்ன கண்ணதாசன், பெரிய கண்ணதாசன் இந்த அடைமொழியெல்லாம் வேண்டாம். சின்ன குழந்தைகளே அடைமொழிக்குள் அடக்காது. அவன் தஞ்சை என்பது பாத்தீங்கன்னா சாகா வரம் பெற்றவன். அவன் தன்னுடைய திறம்பில் சாகா வரம் பெற்று போனவன். அவன் சொன்னால நடைவெண்டி பயிலுகிற நாட்கள் அப்படின்னு சொல்ற போது அவன் தன்னை பற்றி தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறான். அந்த திருமூலத்தனை போல தன்னை அறிய தனக்கு ஒரு கேள்வி என்பது போல ரொம்ப தெளிவா இருக்கிறான். அதனால எந்த அடைமொழிக்குள்ளும் நாம் அடைக்கிற கூடாது. எப்பவுமே காட்டாற்று வெள்ளம் போல திறமையை வளர்த்து கொண்டு போய் எந்த பிரயோஜனம் இல்லை. கட்டுக்குள் இருந்து ஓடுகின்ற நதியை போல இருந்தால்தான் பார்ப்பதற்கு அழகா இருக்கும், அதை பயன்படுத்துறது ரொம்ப அழகா இருக்கும். அந்த வகையில தம்பி நிறைய ஆறுகளை வளர்ப்பதற்காக நிறைய நினைவாற்றுகிறது. அதை ஒழுங்கு முகப்படுத்தி கொண்டு வரணும். நாளைக்கு எப்படி வரும்னு சொன்னா கவி பேரரசு வைரமுத்து என்று அடையாளமொழி சொன்னது போல இவனுடைய திறமை சஞ்சீவி அப்படிங்கிற பேரை தான் இந்த சமூகத்தை தரணும். அதுதான் பெற்றோருக்கும் இந்த சமூகத்துக்கும் சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன். இது என்னுடைய சின்ன கருத்து. ஏன்னா தொடர்ந்து நான் நிறைய பார்த்துருக்கிறேன். உலக வரலாறுல இது போல திருப்பிள்ளைகள் எல்லாம் படிச்சிருக்கிறேன். அவர்களை வளர்க்கிற முறை அயலாளர்கள் இப்படிதான் வளர்க்குறாங்க. நீ உன்னுடைய திறன் என்ன, அதை நீ முறை கண்டுபிடி, அதை எப்படி டெவலப் பண்ணணும், அதை இப்படிதான் சொல்றாங்க. யாரோடும் ஒப்பிட்டு சொல்லதில்லை. ஆனாலும் கூட நான் எழுத தொடங்கிய காலத்துல என்னிடத்துல ஜானகிராமன், பாலகுமாரன் அவர்களுடைய பாதிப்பு என்னிடத்துல இருந்துச்சு. அதை என்று குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆனால் அதை விட்டு நான் வருவதற்கு படாதப்பட்டேன். அப்ப எனக்கென்று ஒரு தனித்த அடையாளத்தோடு தான் நான் எழுத்தாளர் நான் இயங்கிட்டு இருக்கிறேன். அதே போலதான் வைரமுத்துவை கடந்து இன்னும் கண்ணதாசனை கடந்து இன்னும் நிறைய நிலைகளில் இவர் தன்னுடைய நிலையை உயர்த்திக் கொள்வான்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் என்னுடைய உளமார்ந்த மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து மேன்மேலும் வளரணும், இந்த சமூகம் பயனுள்ள வேண்டும் சொல்லி வாழ்த்துகிறேன். அது சின்ன வைரம் தான் வடிவிட்டு நல்ல சின்ன பேரு, நல்லையாங்கிறது எங்க அப்பா பேரு. சரி சரி. நான் வச்ச பேர் சின்ன வைரம் தான் பேர் வச்சேன். ஆனா அவங்க அம்மா அவங்க சஞ்சீவன் பேர் வச்சாங்க. உண்மையான இடத்துல சொன்னேன், அது சின்ன வைரம் தான் மாறிட்டாரு. உண்மையான பேர் சின்ன வைரம் அந்த மாதிரி வடிவமைப்புல இல்ல. என்னுடைய பேரை இணைச்சிக்கிறது தான். எனக்கு தெரியாது. இடத்துல சொன்ன வேண்டாமே இனிமே சி வைரம்னு வச்சுக்கலாமா அப்படின்னு எப்படின்னு பாத்துக்கணும். ஒரு மேனரிசம் பண்ணும்போது தம்பி வைரமுத்து மேலே பண்ணும்போது அது என்ன அவருக்கு வலிந்து செய்யும் போது அது பல சூழல் உடல்நிலையிலே அது உண்மையான சூழல் எப்படி கேட்டீங்கன்னா 4 வயசுல இருந்தே அது உருவாகிடுச்சு. அது என்ன அவர் மாதிரியே வாசிச்சு நான் கழுதை அப்படியே அந்த கருத்தை சொல்லுவது கூட வைரமுத்து மாதிரியே சொல்லணும், வைரமுத்து சொல்லணுங்கிற வயசு போது கருத்து சரி போயிடும். அந்த பாடி லாங்குவேஜ் கெஸ்டர் தான் நிற்கும். அது முத்தையா பேசும்போது விரைவில் குணமாகட்டும் அப்படின்னு அவருடைய பாணியில. ஏன்னா சின்ன பிள்ளை ஆகும், நானே படிக்கல. அது சொல்லும்போது இப்படி சொல்லும்போது நம்பிக்கை அவரு சொல்ற பாயிண்ட் நீங்க கிரகிச்சுக்கணும். அதாவது ஐயா சொல்றது ரைட்டு தான். சின்ன வயசுல அப்படிங்கிற ஒரு அடைமொழி என்னுடைய வெளிப்பட சொன்ன வேற ஒண்ணுமே இல்ல. சின்னங்கிறது என்னுடைய சின்னையாங்கிற பேரு சின்சில தான். ஐயா அந்த மாதிரி இது அதுல வெளியில வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரிலாம் நான்லாம் ஆரம்பத்துல எந்த கவிதை படித்தாலும் கண்ணாசம் படித்தா நிட்டு பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்பயே எங்க வீட்டுல திட்டுவாங்க, இதெல்லாம் தவறான பழக்கம்னு. ஆனா அது என்கிட்ட ஒட்டிக்கிட்டு அப்புறம் அதே மாதிரி நல்லா இவ்வளவு நினைவாற்றல்ங்கிறது இறைவனுடைய வரம். உண்மை இவ்வளவு சொல்றது பழைய இலக்கியங்கள்லேருந்து கபிலர்லேருந்து அரசியல் உரிமையாளர்களே வச்சு அப்துல் ரஹ்மான் வரைக்கும் அப்புறம் தன்னுடைய இது சொல்றதுங்கிறது இந்த அமைப்புக்கு உள்ள சிறப்பு. அதுதான்
இங்க 80 வயது ஆனவர்கள் இருப்பார்கள், 18 வயது 14 வயது சிறுவர்களுக்கும் இங்க அவர்களுடைய திறமையை அறிந்து வாய்ப்பு தந்துகிட்டு இருக்கிறாங்க. நடைவண்டி அப்படின்ட்டு இந்த நடைவண்டி தான் நாளை திருவாரூர் தேராக வலம் வர இருக்கிறது. இந்த திரைக்குள் தான் பூரண சந்திரன் புதைந்திருக்கிறது. இந்த திரைக்குள் தான் மாபெரும் விருட்சம் ஒளிந்திருக்கிறது. மாணவர்கள்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அமுத பாரதி ஒரு அற்புதமான கைக்கு வச்சிருப்பார், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழலோன்னு. அது மாதிரி இந்த மூங்கில் நிச்சயம் புல்லாங்குழல் ஆகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர் இந்த பெயர் காரணத்தோடு சொல்லிட்டாரு. பையனுக்கு அது நல்ல சின்னையா சொல்லி கொடுத்து வந்தது இல்ல, இவருக்கே அந்த ஈடுபாட்டுல அப்படியே வளர்த்துட்டு இருக்காரு. எல்லாருக்குமே நான் கண்ணாத்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வயதாக வயதாக நமக்குன்னு ஒரு கொள்கை, நமக்குன்னு ஒரு கருத்து வரும்போது நமக்குன்னு ஒரு தனி நடை வந்துடும். அது கொஞ்சம் காலம் ஆகும். அதனால இருக்கிறதே விட்டுறக்கூடாது. நீங்க அப்படியே இந்த இதை டெவலப் பண்ணிட்டே வாங்க. போன தடவை சொல்லும் போது இதுல இன்னொன்னு சொல்லாங்க, சின்ன சின்ன அது சொல்லிட்டாங்க. சொல்றேன், அக்னியில குஞ்சு என்ன பெருசு என்ன, நெருப்பு நெருப்பு தான் எப்போதுமே. சின்னதான் சொல்லுங்க, பெருசாதான் சொல்லலாம். இந்த ஆற்றல் இது சொன்ன மாதிரி இன்றைக்கு இளைஞர்கள்ட்ட நீண்ட இதை வாசிக்கிற பொறுமையெல்லாம் கிடையாது. பார்ப்பது பெரிய திரை அல்ல, சின்ன திரை, அதுவும் உள்ளங்கை அளவு ஆண்ட்ராய்டு திரை. வாசிப்பது பெரிய காப்பியங்கள் அல்ல, 3 வரி ஹைக்கு, அது மாதிரி பெரிய நாவல்கள் அல்ல. படிப்பது ஒரு பக்க கதை, அது இப்ப ஒரு வரி கதை, சிங்கிள் வரி சிறுகதையெல்லாம் வந்துருச்சு. ரீல்ஸ் காலம் இது, இன்ஸ்டா காலம். இந்த காலத்துல இவ்வளவு ஒரு பெரிய கருவை உள்வாங்கி இந்த மாதிரி பண்றாருன்னா உண்மையிலேயே இது ஐயா சொன்ன மாதிரி கருவி திருவிடையாங்க சம்பந்தர் சொன்னா சொல்லணும். அவர் நல்ல புகழும் பெயரும் அசல் தன்மையும் பெருக வாழ்த்துகின்றேன் என்று போனதால ஒரு இது அடுத்த தடவை வராமல்ல ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வாங்கன்னு அதுக்காக மெனக்கிட்ட மூணு சொல்ல முடியாது. ஹைக்கு ஒரு கூர்நோக்குன்னு ஒரு புத்தகம் நந்தவன தொண்டர் சார் எழுத இருக்கிறாரு திருச்சியில, அவரு ஹைக்கு பற்றி. அதுல உள்ள எனக்கு இயல்பு எதுல போய் பார்த்தாலும் அதுல எதாவது நகைச்சுவை இருக்கான்னு தான் தேடுவேன். நம்ம இயல்பாகவே அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் 4-5 நகைச்சுவை கவிதைகள் ஹைக்கு கவிதை சொல்லிட்டு இந்த ப்ரொஃபஷனலா சிந்திக்கிறது ஹைக்குள்ள அது வருது. பல் டாக்டர் வலிக்காமல் பிடுங்கினார், பல் டாக்டர் வலிக்காமல் பிடுங்கினார் கட்டணத்தை. அதிகம் சம்பாதித்தது டாஸ்மாக், அதிகம் சம்பாதித்தது டாஸ்மாக், கைம்பெண்கள் சாபத்தை. நடமாடும் அயன்வண்டி தள்ளுபவன் வயிற்றில் சுருக்கங்கள், நடமாடும் அயன்வண்டி தள்ளுபவன் வயிற்றில் சுருக்கங்கள். இந்த ஹைக்குல எப்போதுமே 3 வரி 3 ஒவ்வொரு முடிச்சா இருந்தாலும் 3வது முடிச்சுதான் ரொம்ப ஒரு ட்விஸ்டா இருக்கும்பாங்க. அதை வச்சு ஒரு தெரிந்த ஹைக்கு கவிஞருக்கு திருமணம், ஆவலுடன் எதிர்பார்த்தனர் 3வது முடிக்கை. என்றும் இந்துமணியம் பெருமதிப்புக்குரிய பேராசிரியர் அன்பழகனார் அவர்களும், எங்கள் வாசகர் இல்லத்தின் அருமை பேராசிரியர் ராஜமாணிக்கனார் அவர்களும், தஞ்சைக்கு கவிதை மனசன் ராஜ்பால் அவர்களும் என் அன்பு தம்பியை வாழ்த்தி வழிகாட்டி வெளியே சொல்லியிருக்கின்றார்கள். அதிகமாக சொல்வதற்கு ஒன்றும் என்றாலும் ஆழ்வாருடைய தோட்டத்தில் நஞ்சு கலந்த பயிர்கள் வளரக்கூடாது என்று கவனமாக இருப்பார். அதை ஒரு சஞ்சீவியாக முளைத்து ஒரு இளைஞர் பெரிய மரமாக சந்தனமாக வளர்ந்து மனம் தருவதற்கு முன்பு கொழுந்தாக மைக்கொழுந்தாகவே அவர் மனம் வீசியிருந்தார். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரு சின்ன இந்த சொல் பிரயோகங்கள்ல ஒன்றும் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. தந்தையுடைய பேருக்கு வந்து விட்டதால் ஒன்று,
உண்மையா இருந்திருந்தால் பெரும் மகிழ்ந்திருப்பார். இப்படி ஒரு எதிர்காலம் வரும் என்று. ஏனென்றால் குறிஞ்சிப்பாட்டை தொகுக்கும் போது அதுல சில மடங்களுடைய பெயர் கிடைக்கவில்லை. ஏடுகள் சிதைந்து போய் கிடைக்காமல் போய்விட்டது. அதை தேடி தேடி நிறைவு செய்து கடைசியாக முடிக்கும் வரை அவர் பட்டிருக்கிற பாடை இன்றைக்கு சஞ்சீவி வழியாக அந்த மலர்களை திரும்பி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த அரங்கத்தில் கிடைத்திருக்கிறது. இதுதான் ஒரு தலைமையுடைய தொடர்ச்சி. எதை அனுபவிக்க வேண்டும், எதை பெற வேண்டும் என்பது. மீன் சொல்லப்போனால் தமிழினுடைய தொடர்ச்சி என்பதை இது போன்ற இளம் கைகளில் தான் அது இருக்கிறது. வைரமுத்துதான் ஒரு கவிதையில் சொல்வார், வாழ்க்கையில் தென்றல் வீசாதா என்று தவம் கிடக்கிறார்கள், முயலையே இருக்கும் வல்லமை படைத்தவர்கள் தன் வாழ்க்கையில் தென்றல் வீசாதா என்று தவம் கிடக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இந்த ஐயா சொன்னது போல இளம்பெறை, அது இளம்பெறையாகவே வெளிச்சந்தந்து கொண்டிருப்பார். ஏனென்றால் சின்ன என்ற பெயர் இருப்பதனால் மற்ற பெயரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். இளம்பெறை சின்ன என்ற ஒரு தரக்கூடிய சொல் ஆகினால நல்ல நினைவாற்றல். இதுதான் எங்களை எல்லாம் ரொம்ப வருத்தம். இப்பெல்லாம் கண்ணாடி வச்சுட்டே ரொம்ப நேரம் தேர்தல் மாதிரி வந்து சேர்க்கிறது. இப்படி பார்க்கும்போது பெரிய அதிசயமான ஒரு நினைவாற்றலாக தெரிகிறது. வாழ வேண்டும், தமிழ் வாழ வேண்டும். அதற்காக நீங்க நிறைய சாதனைகள் படைக்க வேண்டும் என்று கூறி வணக்கம் கூறி எனக்கு ஒரு கவிதை மட்டும் படிக்கின்றேன். சுமை சுமந்து சோர்ந்து வரும் வழிபோக்கங்களை முக்காட்டு இழைப்பாடி செல்ல அனுமதிக்கின்றன திண்ணை இல்லாத வீட்டு பணிகள். சுமை சுமந்து சோர்ந்து வரும் வழிபோக்கங்களை முக்காட்டு இழைப்பாடி செல்ல அனுமதிக்கின்றன திண்ணை இல்லாத வீட்டு பணிகள். நன்றி, வணக்கம். நான் சொல்ற மாதிரி சொல்றேன், நீங்க எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறா. இன்னைக்கு நம்ம தனபாலகிருஷ்ணன் ஊர்ல வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணிட்டு 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். சரி, ஒரு மணி நேரம் படுத்திருந்தேன். படுத்துட்டு எழுந்திருச்சேன். 5:05 எழுந்திருச்சேன். மழை கொட்டிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்வு நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு சின்ன ஐயப்பாடு எனக்கு வந்துச்சு. அந்த நேரத்துல நேரம் போக தனபால கூட கான்டாக்ட் பண்ணுமான்னு நினைச்சேன். பட் 5:45 மழை விட்டுடுச்சு. விட்ட உடனே ஒரு மன ஆறுதலுக்கு நல்ல ஒரு விடிவு இன்னைக்கு கிடைச்சு. இந்த வகையில வந்து மிக்க மகிழ்ச்சியோட அதாவது தம்பிக்கு வந்து வைரமுத்து வைக்கலாமா இல்ல வேற மாதிரி ஏதாவது வைக்கலாமான்னு சில சின்ன டிஸ்கஷன் நடந்தது. இல்ல சஞ்சீவினே வச்சிடலாமான்னு. என்னுடைய கணிப்புல வந்து CR வைரமுத்துன்னு கூட வைக்கலாம். ஏன்னா C ஃபார் சின்னையா, R ஃபார் ரங்கநாயகா அவங்க அம்மா பேரு. CRங்கிறது ஆடிட்ல எல்லாம் கிரெடிட் டெபிட்னு ஒண்ணு இருக்கும். கிரெடிட்ங்கிறது சேர்க்கை, நமக்கு வளம் நிறைய கிடைக்கும். பேங்க்ல கூட கிரெடிட்டா டெபிட்டான்னு கேட்பாங்க. கிரெடிட்னா நம்ம அக்கௌண்ட்ல பணம் சேரும், டெபிட்னா மைனஸ் ஆகலாம். அதனால கிரெடிட் ஆகிற வைரமுத்துன்னே வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நான் இன்வெஸ்ட் பண்றேன், அவ்வளவுதான். அப்புறம் சென்ற அமர்வு நான் பேசுற போது ஒரு சின்ன கருத்தை சொல்லி முற்று பெறாத நிலையில முடிச்சுட்டு போனேன். நம்ம நாவலர் வந்து திருச்சி வானொலி நிலையத்துக்கு வந்திருக்காரு. திருக்குறள் மொழி பெருப்புக்காக வந்திருந்தாரு. அந்த நிலையில வந்து நம்ம தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் தான் வந்து அங்க பணிபுரிஞ்சிட்டு இருந்தாரு. அங்க வந்த போது, என்னப்பா நீ என்ன படிச்சிருக்கேன்னு அவர் கேட்கிறாரு. நான் விவசாயம் படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்றாரு. விவசாயம்னா அதான் BSc அக்ரி படிச்சிருக்காரு. சரிப்பா, ரைட்டு, விவசாயம் படிச்சிருக்க ஒன்னதான் இந்த குரலுக்கு நான் பொருள் கேட்கணும், இந்த குரலுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி ஒரு குரலை கேட்கிறாரு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் மானத்தின் அதாவதுப்பா, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மான பெரிது அப்படின்ற குரல் நீ என்னப்பா கருதுற அப்படின்னு கேட்கிறாரு. இவர் வெறுமனே நிக்கிறாரு. சரி, இந்த குரலுக்கு நானே பொருள் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா முரண்பட்ட கருத்தா இருக்குப்பா, இதுதான் எனக்கு மனசுக்கு ஒரு நெருடலா இருக்குன்னு சொல்றாரு. யாரும் நாவலர். என்னையா சொல்லுங்கய்யான்னு கேட்கிறாரு தங்கச்சி. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும், சின்ன உதவியா இருந்தா கூட உலகத்தோட பெருசுன்னு எப்படிப்பா? உலகங்கிறது வந்து ஒரு பௌதிக அமைப்பு. உதவிங்கிறது நம்ம சாதாரணமா செய்யற உதவி. இதை எப்படிப்பா ஒற்றுமைப்படுத்த முடியும்? முரண்பட்ட கருத்தா இருக்க. இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இவர் அமைதியா நிக்கிறாரு. இதுக்கு நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஞானங்கிறது உலகம் வந்து இப்ப மண்ணுல வந்து பயிர் பண்ணோம்னா உடனே பலன் கிடைக்காது. இப்ப நெல்லு போடுறோம் 4 மாசம் ஆகும், ஒரு கத்திரிக்காய் போடுறோம் 3.5 மாசம் 3 மாசம் 3.5 மாசம் ஆகுது. உலகத்துல இடுற பயிர் வந்து காலதாமதமா தான் பயன் கிடைக்கும். ஆனா இந்த உதவி வந்து காலத்தினால் செய்த உதவி வந்து உடனே கிடைக்கும். அதனாலதான் வந்து ஞானத்தை விட வந்து உதவி பெருசு அப்படின்னு சொன்னாராம் நம்ம நாவலர். அப்ப இன்னொரு கருத்தையும் சொல்றாரு, இவர் அரசியலுக்கே வந்துக்க கூடாது, இவர் வந்து தமிழ்லயே ஆழ்ந்து போயிருந்தாருன்னா அவருடைய நிலையே இன்னும் உயர்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்து சொல்றாரு. உண்மையிலேயே வந்து அது படிக்கிற போது மனசுக்கு நிறைவா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் இன்னும் ஒரு கருத்து, அதுதான் தனபால் மென்ஷன் பண்ணாரு. என்னன்னா, நான் இப்ப சொல்லல, ஏற்கனவே 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நண்பர் இதே அமர்வுல வந்து சொன்ன கருத்தை நான் இப்போ எக்ஸ்போஸ் பண்றேன் உங்களுக்கு. என்னன்னா, நம்ம நிறைய நிலைகள்ல நிறைய வயதுடையவர்கள் இங்க இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில வந்து பல அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். நமக்கு பல்வேறு விதமான சந்தோஷமான அனுபவம் கிடைச்சிருக்கும், துக்கமான நிகழ்வுகளும் நடந்திருக்கும், இன்னும் வேறு பல நிகழ்வுகளும் நடந்திருக்கும். அதனுடைய மறக்கவே முடியாத சில நிகழ்வுகள் நமக்கு கண்டிப்பா நம்ம மனசுல வந்து பதிஞ்சு இருக்கும், கண்டிப்பா பதிஞ்சு இருக்கணும். அப்படிப்பட்ட கருத்துக்களை நம்ம இந்த அவையில ஏன் பகிரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய உள்ள கடக்கை. ஏற்கனவே இந்த கருத்தை ஒரு நண்பர் சொல்லி அதை பேசுவோம்னு முடிவு எடுத்து ஆனா தொடர முடியாத ஒரு நிலையில நம்ம இருக்கோம். இப்ப தொடர்ந்தா நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. முடிவு நீங்க தான் எடுத்துக்கணும். அந்த முடிவு தொடர்ந்தால் நிறைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயே ஏற்பட்ட பிளஸ் மைனஸ் அதை வந்து பகிர்ந்துக்கிட்டோம்னா அதன் மூலமா நமக்கு கிடைக்கிற கருத்துக்களை கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது காலப்போக்கில் வந்து நீங்க சொன்னீங்கன்னா தொடரலாம். இப்ப நேரம் இல்லை, இல்லைன்னா நானே கூட தொடர்ந்துருவேன். ரொம்ப ரொம்ப வற்புறுத்தி கேட்டீங்கன்னா 2 மணி நேரம் பத்தாது, அதனால இது வேண்டாம். அப்புறம் நம்ம தம்பியை பத்தி இந்த அவையில வந்து பல்வேறு நிலைகள்ல தலைமையேற்று இருக்காங்க. பணி ஓய்வு பெற்றவர்கள், கல்லூரியில் பணி புரிபவர்கள், அப்புறம் வந்து பள்ளியை விட்டு நடுத்தர வயதுடையவர்கள், இள வயதுடைய கல்லூரி ஆசிரியர்கள், அது என்ன மாதிரி எந்த ஆசிரியர் விரிவுரை, அதாவது அவங்க எல்லாம் வந்து இந்த அவையில் அமர்ந்திருக்காங்க. இன்னைக்கு அப்படியாப்பட்ட நிலையிலிருந்து இன்னைக்கு பள்ளி மாணவன் இந்த நிலைக்கு வந்திருக்காருன்ற அவ்வளவான ஒரு மகிழ்ச்சி, கூடுதலான மகிழ்ச்சி. இந்த எனக்கெல்லாம் நான் நினைச்சேன், எப்படி இந்த ஐடியாலாம் நம்ம ஆளுங்களுக்கு யாருக்கு வரும், இப்போ ஆளுங்களுக்கு தான் வரும். அது உண்மையிலேயே சொல்றேன். இந்த கிரெடிட் கோஸ் டு நமது சகோதரர்களுக்கு வந்து இது போல பல புதுமைகளை செய்யணும். புதுமைகள் மூலமா சமுதாயத்துக்கு வந்து நல்ல வெளிச்சத்தை ஒளி வெள்ளத்தை கொடுக்கணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். தம்பி, உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான எதிர்காலம் இருக்கு தம்பி. நிச்சயமா சொல்றோம், மிக மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற கருத்தை. நீண்ட நாள் நெடிய நாள் சீரும் சிறப்புமா வளமா பெருமையா வாழணும். பலருக்கு இப்ப வந்து சின்ன பிள்ளையா இருக்கலாம், பலருக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்ற அளவுக்கு உங்களுடைய தகுதி மேலும் மேலும் வளரணும்னு இந்த நல்ல நேரத்துல கேட்டு வாய்ப்புக்கு எல்லோருக்கும் மாலை வணக்கம். தம்பி அழகா பேசினாரு, நிறைய சொல்லலாம். ஐயா சொன்னது தூக்கி விடக்கூடாது, நான் வளரணும், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், அவர் தானா வந்துருவாரு. அப்ப சிறப்பா ஒரு 4-5 ஐட்டம் நான் ஜஸ்ட் நோட்டட். அவரு தொடர்ந்து பேசுறாருல தமிழ்ல, நான் தொடர்ந்து கவனிச்சேன். ஒரே ஒரு ஆங்கில சொல்ல தான் அவர் பயன்படுத்தினார், ஒரு வார்த்தை கூட என்ன கூட பேச முடியாது. அவ்வளவு அழகா, ஏன்னா அது டெவலப்மெண்ட் வந்தது மாதிரிதான் தெரியும், ஆனாலும் இடையில ஒரே ஒரு வார்த்தை புரிஞ்சிருச்சு. அது ஒண்ணு நான் சிறப்பா கண்டுபிடிச்சது. இன்னொன்னு, ஐயா சொன்னது பெரிய அவருடைய உடல் மொழி இதெல்லாம் மாத்திக்கலாம். ஏன்னா சிவாஜி கண்ட சாம்ராஜ்யம் சொல்லி இந்த நாடகத்தை தான் பெரியார் பார்த்தாரு. பெரியார் சிவாஜி நடிச்சது, அப்பதான் சிவாஜிக்கு பேர் கொடுத்தாங்க. சாரோலி சிவாஜியே இருக்கிறாரு, தன்னுடைய கணேச பேரை யாருக்கும் தெரியல. அப்படி ஆயிடுச்சு. அப்படி ஒரு முத்திரையை குற்றப்படுவோம். வைரமுத்து ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு, சின்ன வைரமுத்து பெரிய இதெல்லாம் சொல்லி ஒரு முத்திரையை குத்திடக்கூடாது. அந்த பையன் தானா வளரணும், தனக்குன்னு சில சிந்தனைகள் இருக்கு, தனக்குன்னு சில கனவுகள் இருக்கு, அதெல்லாம் எப்படி ரெகுலேட் பண்ணணும்னு அவரு சிந்திக்கணும். அப்பதான் அவர் வந்து
புதுசா எப்படி பேசுறது, புதுசா எப்படி படிக்கிறது, புதுசா எப்படி சொல்றது ஃபுல்லா இருக்கும். பட் சில பேருக்கு வந்து தானாவே இயற்கையாவே நீங்க படிக்காமலே சிலதெல்லாம் உட்காது. இப்ப ஞானசம்பந்தர் பத்தி சொன்னார் ஐயா. எனக்கு ரொம்ப ஞானசம்பந்தர் படிச்செல்லாம் ஒண்ணும் இல்லை, இறைவனுடைய அருள். அதனாலதான் நிறைய கிடைச்சிச்சு, அதை டெவலப் பண்ணிக்கிட்டாரு அவரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு சின்ன வயசுல அவ்வளவு படிச்சிருக்க முடியாது. unless God gift is there. அத போலதான் இந்த தம்பிக்கும் சின்ன வயசுல நல்லா ஞானம் இருக்கு. அது கடவுள் இருந்தோ அவரு அவங்க அப்பா அம்மா சொல்லி விட்டதோ இல்ல அவரே வளர்த்துட்டது தெரியல. பட் இஸ் எக்ஸலண்ட். அது வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். சில பேருக்கு அதுலயே ஒரு தொழில் கிடைக்கும், அதுலயே டெவலப் ஆயிடுவாங்க. யாருக்கும் லார்ட் மெக்காலா பத்தி தெரியும் நினைக்கிறேன். இட்ஸ் கிரேட். நம்ம பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல இங்க வந்து மெக்காலே வந்தது அவரால் தான் நம்மளுக்கு இங்கிலீஷே வந்துச்சு. அவர் வரலாம் இங்கிலீஷா வந்திருக்காரு. அவர் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு 4 வயசு 3 வயசு பையனா இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு வீடு காட்டினாங்க. அவங்க வீட்டுல காஃபி கொடுத்தாங்க. அதை குடிக்கும் போது அப்படியே கீழே தவிர்த்து கொஞ்சம் காலில் ஊத்திடுச்சு. அந்த கெஸ்டா அந்த வீட்டுக்காரர் கேட்டாரு, என்னப்பா காலில் ஊத்திடுச்சு சுடுதா அப்படின்னு. அவர் சொன்னாரு, இந்த அகனியை சபைட்டு யாருமே புரியல. அப்படி ஒரு லாங்குவேஜ் இருந்தது யாருமே புரியல. ஏன்னா அவ்வளவு சின்ன வயசுல அவ்வளவு திறமையான ஒரு பெரிய ஒரு ஆங்கில சொல்ல யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த பையனுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்ல இவ்வளவு சொன்னாரு. அவருதான் வெக்காலையானது. இந்த சின்ன வயசுல இருந்தே ஆங்கிலத்தினுடைய ஒரு ருசி அவருக்கு இருந்ததுனால அது டெவலப் ஆகி இந்தியாவிலே ஆங்கிலத்தை பூத்துற அளவுக்கு வந்துட்டாரு. அது மாதிரி இந்த பையன் சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் கத்துக்கணும், அதை டெவலப் பண்ணணும், தனக்குன்னு ஒரு பாணி ஏற்படுத்திக்கணும். இந்த உடல்மொழி எல்லாம் கொஞ்சம் மாத்திக்கலாம் நினைக்கிறேன் நான். அது அதே மாதிரி அடுத்த தடவை வரும்போது எழுதி விடாதீங்க. அது ஏதோ பள்ளிக்கூட்டு பையன் படிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் அப்படி பாத்துங்க. ஆனால் பெரும்பாலும் சொல்லணும், நீங்களே வந்து ட்ரை பண்ணி பேசி பார்த்தாலே உங்களுக்கு தானா வரும். அதே மாதிரி நீங்க அதை படிச்சு நெட்டு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. தானா சிந்தனை தானா, இலக்கியம்லாம் தானா வரும். நாங்களாம் இலக்கியம் முதுக பட்டம் கொடுத்தோம், ஏதோ படிச்சோம் வருது, பேசுறதுக்கான அது வருது. இது மாதிரி 4 பேரை கேட்கிறோம், கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறோம். அப்படிதான் அது படிச்சு வாங்கல, அது வேற விஷயம். நீங்க நிறைய படிக்க போறீங்க, நிறைய முறையை வாங்க போறீங்க, அதெல்லாம் வேற லைன். ஆனா இப்பயே உங்களுடைய என்ன சொல்றது, யூ ஷுட் இம்ப்ரூவ் யுவர் நாலேஜ். அந்த டைப்ல வரணும். உங்களுக்குன்னு ஒரு தனி பாணி ஏற்படுத்திக்கணும். எப்படி படிக்கணும், எப்படி சொல்லணும், இவங்க சொன்னா எப்படி இருக்கும், இந்த மாடுலேஷன் என்ன பண்றது, பாடி லாங்குவேஜ் இருக்க வேண்டிய பாடி லாங்குவேஜ் சொன்னாரு, அதெல்லாம் தேவை. ஆனா அது வந்து கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா, நீங்களா இருக்க மாட்டீங்க, வேற யாராவது அந்த பையனா அது மறைமுக பேர் பேசுவார், அந்த பையனா அப்படி ஆயிடும். ஸோ யூ ஷுட் டெவலப் யுவர் நாலேஜ் லைக் தட். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். மாலை வணக்கம். தண்ணியை வந்து எல்லாமே இவரோட எழுதி பேசுறீங்க, தெரியாம சம்பந்தோட அவர் வந்து ராமலிங்கடிகள் அவரையுமே எழுதி பேசலாம். ஏன்னா அவர் வந்து சின்ன வயதிலேயே போய் நல்லா பாடல்கள்லாம் பாடினாரு. கல்வியோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இப்ப நீங்க எல்லாம் ஒரு பக்கத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன இலக்கியம் போட்டு போயிருக்கீங்க. இலக்கியம் மட்டும் நீங்க பார்த்தாரு, ஒரு கை மோசம் வரவே வராது, 2 கைனாதான் மோசம் வரும். அதனால பாத்தீங்கன்னா உதாரணமா சொல்லப்படணும், நம்ம மாவட்டத்தை சேர்ந்த இளம்பா வந்து ஒரு ஐஏஎஸ். அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல தான் படிக்கிறாரு, டிகிரி தான் படிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து 2012 டிஎன்பிஎஸ்சில வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பஞ்சாயத்து சபைக்காரி இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒர்க் பண்ணாரு. அப்ப நான் அவரோட ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு நான் பார்த்து நினைச்சு வியந்து போவேன், அவர் நார்மலா தான் இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2018 நான் டாட்போர்ட்ல போய் ஹைட்ரோஜியாலஜிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாள் தேனிக்கு ஒரு 10 பேர் வராங்க, ஒரு 10 ஐஏஎஸ் வராங்க. சின்ன அவங்க 2014 பேட்ச் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா சரண்யா ஒரு லேடி, இவங்க சார் தான் வராரு. சார் அவர் என்ன பார்த்தோன்னே, சார் உங்களை எங்கேயே பார்த்திருக்காங்க அப்படின்னாரு. ஆமா சார், நம்ம 2 பேரும் திருவாரூர் ஒர்க் பண்ணிருக்கோம். அப்ப ஒரே ஒரு டவுட் மட்டும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. ஒரு டிஎம்சி தண்ணினா என்னங்க, இன்னும் தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு. அவ அதை சொல்றதுக்கு யாருமே இல்லை. அப்பதான் நான் சொன்னேன், ஒண்ணுங்க சார் வந்து 28,317 மில்லியன் லிட்டர்ஸ் வந்து ஒரு டிஎம்சி சார் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் சொல்லணும்னு வச்சுக்கிறேன். அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி, அது ரொம்ப போகும். நீங்க வந்து இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, யூபிஎஸ்சி வந்து இதோட பிரிலிமினரி இதை வெளியிட்டிருக்காங்க. அது வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. தம்பி வந்து தன்னுடைய அறிவை வந்து ஒரு பக்கம் மட்டும் போகாமல், அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த அகலப்படுத்தாமல் ஆழ ஒழுங்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி வேணாலும் எடுத்துங்க. இந்த தமிழோடு சேர்த்து இந்த நம்மளுடைய இந்த ஆளுமை பயிற்சிகளையும் அவங்க வந்து பெருக்கிக் கொள்ள ஆரம்பிச்சிங்க, இன்னும் உயர்ந்து போகலாம். என்ன காரணம், இந்த இன்டர்வியூ அட்டன் பண்றது வெரி வெரி ஈஸி. அது அதனால வந்து நம்ம வெறும் தமிழை மட்டுமே போக்கஸ் பண்ணாம, நான் வந்து தமிழுக்கு எதிரி இல்லை, என்னுடைய கருத்து தான். அதாவது
தமிழோடு அவ்வளவுதான். அதனால இந்த துறையிலையும் இந்த இதிலையும் பெருக்கிக் கொண்டு வருகிறது இன்னும் நல்லா வரலாம். என்ன காரணம், இவங்கள மாதிரி யாரெல்லாம் வந்து அதாவது பப்ளிக்ல ஒரு பெருமையா உள்ளவங்க எல்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா இவங்களே மார்க் கூட போட்டு போயிடுவாங்க. இப்ப இவரெல்லாம் அப்படிதான் வந்திருப்பாரு, இதெல்லாம் பக்கத்துல அப்படிதான் வந்திருப்பாரு. இதுல தூத்துக்குடியில கலெக்டரா இருந்தாரு, இப்ப இதுல சேலத்துல கலெக்டரா இருக்காரு. அதாவது வந்து எந்த கட்சியும் சாராம நல்லா பணியாற்றக்கூடியவர். ரொம்ப சின்ன தான் அவரு, ரொம்ப சின்ன பையன் தான் அவரு. மேரேஜ் கூட பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். நம்ம பாப்பானோட சேர்ந்தவர் தான். நிறைய பேருக்கும் அந்த மாதிரி டெவலப் பண்ணி எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கமே போக வேணாம். நான் ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது வந்து அக்பருடைய சபையில வந்து பீர்பால் வந்து அமைச்சரா இருக்காரு. நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க, இவரு ஒரு பிரிலிமினரியான ஒரு அமைச்சர். அப்ப இந்த காக்கா வந்து நிறைய தொல்லைகள் இருக்கு. உடனே அக்பர் கேட்கிறாரு, இது எவ்வளவு காக்கா இருக்குங்க அப்படிங்கிறாரு. யாருக்கும் சொல்ல தெரியல. அவர் பீர்பால் மட்டும் சொன்னாரு, ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் சொல்லிடுறேன். ஒரு வாரம் ஆச்சு. அந்த அவை கூடும்போது கேட்டாங்க, போன வாரம் ஒரு நம்ம வந்து இந்த மினிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மினிட்ஸ் வந்து அடுத்த எப்ப எக்ஸிக்யூட் பண்ணிருக்கமான்னு பாப்பாங்க அந்த அதிகாரிகள் எல்லாம். அதே மாதிரி பழைய இதுல படி பார்த்தா காக்கா எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னாரு. அவர் உடனே சொன்னாரு 12,500 காக்கா இருக்குது அப்படின்னாரு. அப்படி போய் பாத்தீங்கன்னா குறைஞ்சிச்சுன்னா அது வந்து வெளியில போயிருக்கோம், மனித பாதிச்சு அங்கேயே வந்திருக்கோம் அப்படின்னாரு. அதாவது இருக்குன்னு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், முடிவை கேளுங்க, ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இந்த மாதிரி வந்து தம்பி இது அதாவது தமிழோடு சேர்ந்து மத்ததையும் டெவலப் பண்ணிட்டாங்க. இன்னும் மேலும் மேலும் வளர்வா தம்பி அவர்கள் வாழ்வு வளமுடன் கூறிக்கொண்டு வாய்ப்பு நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி பேசியதை பார்க்கும்போது நிச்சயமாக தமிழ் வாழும். அவர் இந்த வயதிலேயே இந்த அளவுக்கு ஆற்றல் படுத்திருக்கிறார். அவரிடத்தில் நான் கண்ட ஒரு சிறு இது, அவர் வந்து நேர அவையை பார்த்து கண்ணை பார்த்து பேச மாட்டேங்கிறார். அவர் அந்த மேனேஜர் மெயின்டைன் இப்படியே பார்க்கிறாரு. இன்னும் வந்து எதிரியா பார்த்து ஸ்டேஜ் பார்த்து பேசினா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மற்றபடி அவர் மோகன் சொன்ன மாதிரி அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். எல்லா வகையிலையும் மல்டி ஃபேக்டர் பர்சனாலிட்டி அவர் நல்ல ஒரு இது கருத்து. அடுத்து அவர் மென்மேலும் வளர்ந்து நாட்டுக்கும் தனக்கும் அவர் சிறந்த சேவையாற்ற வேண்டும் என்று அவரை வாழ்த்தி, அடுத்து நமது சேலம் சொன்னது போல ஏதோ ஒரு புத்தகத்திலிருந்து நாம் மேற்கோள் காட்ட வேண்டும் என்று சொன்னார். அந்த வகையிலே நான் மனசே ரிலாக்ஸ் பிளீஸ் என்று சுவாமி சோபானந்த எழுதிய புத்தகத்தை வாசிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதுல இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை என்று ஒரு டைட்டில் ஒரு சின்ன இது பார்த்தேன். அதுல வந்து எல்லாருமே வந்து என்னன்னா, ஆண்டவன் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னு எல்லாருமே சொல்றத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க. அது மாதிரி என்கிட்ட வந்து சொல்றவங்க நான் ஒரு பௌத்த கதையை சொல்றது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் ஒரு சிறுவன் வந்து ஒரு ஏரிக்கு விளையாட போறான். போற வழியில ஒரே என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே அந்த சிறுவன் என்னன்னு தெரியல பார்க்கிற பக்கத்துல ஆறு ஓடி, ஆத்துல பார்த்தா ஒரு வலையில ஒரு முதல்ல மாட்டிக்கிட்டு என்ன காப்பாத்துங்க கத்துது. இவனுக்கு பார்த்தா பாவமா இருக்கு. அதே சமயத்துல அவன் என்ன சொல்றான், நான் உன்னை பரிதாபப்பட்டு காப்பாத்தினா நீ என்ன கழிச்சு சாப்பிட்டுருவேணும். ஐயோ நான் சத்தியமா சொல்றேன், நான் உன்னை சாப்பிட மாட்டேன், என்னை நம்பி காப்பாத்துனான். இவனும் சரி மனம் இறங்கி வலைய அறுக்கிறான். கொஞ்சம் அறுத்து அது ரிலீஸ் ஆனோடனே தப்புன்னு அவன் காலை பிடிச்சிருது. பத்தியா நான் உன்னை நம்பி வந்து உனக்கு உதவி பண்ணாம தான் நீ என்னை கெடுக்கிறியே அப்படின்னோட, இதுதான் வாழ்க்கை விட நாளை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் இது பண்ணிட்டு ரொம்ப இதாயிட்டான். அது படிச்சது கூட இவனுக்கு பெருசா தெரியல, நம்பிக்கை துரோகமா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அடுத்த அப்படியே மேல பாக்குறான், பறவைகள்லாம் இருக்கு. அதுகிட்ட வந்து முதலில் சொன்ன கருத்து பத்தி உங்களுடைய வியூ என்னன்னு கேட்கும் போது அதுன்னு சொல்லுது, நாங்க கூட தான் கஷ்டப்பட்டு முட்டையெல்லாம் இருக்கிறோம் கூடு கட்டியே, நானும் வந்து சாப்பிட்டு போயிடுது. அது இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம், அதனால வந்து இது இயற்கை தான், கரெக்டு தான் அது அப்படின்றது. அடுத்தாப்ப ஒரு கழுதை போயிட்டு இருக்கு, அதுகிட்ட கேட்கலாம். அப்படின்னு சொல்றேன், எஜமான நான் சின்ன வயசுல இருக்கும்போது என் தலையில சும்மையா ஏற்றுவாரு, அப்ப சாப்பாடு கொடுத்தாரு. எனக்கு வயசாகி இப்ப நான் வாழ முடியாம இருக்கேன், ஆனா கண்டுக்க மாட்டேங்கிறாரு, சாப்பாடு கொடுப்பாரு. நல்லா சொன்ன கருத்து கருத்து தான், உலகம் இப்படிதான், இதான் வாழ்க்கை, இதான் எல்லாருக்கும் அது போயிடுது. இப்படி சொல்லிட்டு இருக்கையில ஒரு முயல் வருது அந்த பக்கம். முயல் வந்தோம்னா முயல்கிட்ட வந்து நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டோம்னா அது சொல்லுது, நான் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன், அது சொல்றது தப்பு. உடனே முதல்ல வந்து முயலை முளைக்கு, என்ன முளைக்கிற நீ, அவனுக்கு ஒரு இது வருத்தான், உனக்கு இருக்கிற வலு என்னன்னு உனக்கு தெரியாதா, நீ அவன் வாயில அவன் காலை பிடிச்சிட்டு இருக்க, உன் வாளுடைய வலிமை என்னன்னு உனக்கு தெரியாத, மறந்துட்டியா நீ அப்படின்னு சொன்னோம்னா முதலுக்கு என்ன ஆயிடுச்சு, அது டக்குன்னு காலை பிடிய தளர்த்திட்டு வாழால அவனை அடிச்சிடலான்ட்டு கால் பிடிய தளர்த்தினோட முதல்ல முயல் வந்து அவனுக்கு சிக்னல் காமி ஓடு அப்படின்னு சொன்னோட டக்குன்னு எஸ்கேப் ஆயிடலாம். இது உடனே அவன் பிடிக்கிறதுக்காக வாழை அடிச்சு பார்க்குது, வாயால வந்து வலை வந்து கொஞ்சோண்டு தான் கட்டாயிருக்கு. சோ வால் வந்து நல்ல வலையில சிக்கி இருக்கனால இதனால முடியல.
உடனே அவன் போய் சத்தம் போட்டு ஊர்ல கிராமத்துல எல்லாரையும் கூட்டிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க, வந்து அடிச்சு முதலே கொண்டுறாங்க. அப்புறம் முயலுக்கு அவன் நன்றி சொல்றான். அப்ப வரும்போது என்ன பண்ணா ஒரு நாயை கூட்டிட்டு வரான். அந்த நாய் என்ன பண்ணுது, டக்குன்னு எல்லாரும் போகும்போது ஒரு முயல் அடிச்சு சாப்பிடுது நாய். அப்ப இவனை நினைக்கிறான் இதுதான் வாழ்க்கை கொடுக்குது, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறான். அதனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழணும். நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம முடிவு பண்ணணும், எதை பத்தியும் கவலைப்படக்கூடாதுங்கிற மாதிரி அந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த நேரத்துல பகிர்ந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. அந்த ஸ்கூல்ல தப்பி பிழைத்த ஒரு பெண்மணி இன்றைக்கு மாவட்ட துணை ஆட்சியராக, அதாவது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. கும்பகோணம், அதாவது நீங்க ஃபயர் வந்து தப்பித்து பிழைத்து இன்றைக்கு மாவட்ட துணை ஆட்சியராக பதவியேற்க தயாராக உள்ளார். நான் அந்த டிஎன்பிசியில வந்து 15வது ரேங்க் வந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தையா அந்த தீ விபத்து அன்னைக்கு அவங்க படிச்சுட்டு இருந்தது 4ஆம் வகுப்பு. இது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்னுடைய மாணவ மாணவிகளும் சொல்லணும். அப்படி ஒரு கஷ்டப்பட்டு எத்தனையோ அந்த கண் முன்னாடி தன்னுடைய இறந்த பேர் சொல்றாங்க, தீபா, கார்த்திகா, இதெல்லாம் என்னால காப்பாற்ற முடியலங்கிற அந்த சர்வைவல் கில்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த குற்ற உணர்ச்சியோடு பேசுகிறார்கள் என்று இன்னைக்கு ஆனந்தவன் அதை எழுதியிருக்கிறோம். அருமையானது. இப்படி மாணவர்களுக்கு அடுத்தவர்களுடைய தலைமுறைக்கு சொல்லணும். கண்டிப்பா வந்து விடாமுயற்சி ஒரு உச்சத்தை தொடும் என்பது. வாய்ப்பு மிக நன்றி. ரொம்ப சந்தோஷம். எதுக்காகன்னா ஒரு சிறு திருமணம் தமிழ் பேசினா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். இன்னொன்னு அது சொல்லணும்னா ராமலிங்காடிகள் பாடம் நடத்துறப்ப அந்த வாக்கியில இருந்து அந்த ஆதிபதி சொல்றப்ப அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு வரும். இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் இருக்கு, இது கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றப்ப சரி வேண்டும் நீ பாடுன்னு சொல்றப்ப அவர் வேண்டும் வேண்டும் மாதிரி பாடினார். அது மாதிரி அதுல ஒரு உருவு கண்டு எல்லாமே வேண்டும். அது வந்து எனக்கு அந்த தம்பியை பார்த்தா எனக்கு அந்த ஒரு தாட் வந்துச்சு. அந்த வேண்டும் வேண்டும் வந்தா அது வந்து ராமலிங்க அடிக்கிறார் சொன்ன ஒரு தாட் தான், வேற யாரும் அதை சொல்லியிருக்க முடியாது. அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். தம்பிக்கு நான் சொல்ற ஒரு பாயிண்ட் என்னன்னா, அந்த கவிதை வாசிகள் பெரும்பாலும் என்ன செய்றாங்க, அந்த சொன்ன வரையே 2வது ட்ரிப்பு சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா முதல் ட்ரிப்பு சொல்றப்ப நம்ம அதை உள்வாங்கிட்டு இருக்கிறது நமக்கு டைம் பத்தல. ஏன்னா அந்த அளவுக்கு முன்ன எட்டி பார்க்கல. அது பெரிய பெரிய தமிழர்கள்னா உடனே எட்டி பண்ணிக்கலாம். அது 2வது சொன்னா முதல் கவனிக்காம விட்டதை 2வது நம்ம கேட்ச் பண்ண அவசியம் இருக்கும். அதை வைரமுத்தும் அதை ஃபாலோ பண்ணுவாரு, இவரும் ஃபாலோ பண்ணாரு, கலைஞரும் ஃபாலோ பண்ணாரு, வாலி. இந்த சொன்னது யாருன்னா வைரமுத்து தான். இதை 2வது சொன்னா முதல் கவனிக்காம விட்டவங்க 2வது அதை கரெக்டா கேட்ச் பண்ண அவசியம் இருக்கும். அந்த பாயிண்ட நான் சொல்லி சஞ்சீவி அவர்கள் பேச்சு மிக சிறப்பாக இருந்தது. எல்லாரும் நாம சொல்ல வேண்டிய கருத்தை வந்து ஐயா நிறைய வச்சுட்டாங்க. உங்களுக்கான தனிப்புனா நீடித்து, உங்களுக்கான ஒரு நடைமுறை, உங்களுக்கான ஒரு பேச்சு வழக்கு, அது இன்னும் மழலை கூட மாறல. அதனால அவரோட வைரமுத்துவ மேனேஜர்ஸ் அப்படியே பண்ணணும்ன்றது பார்த்தா அது ஒரு மிமிக்ரி பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அது நிறைய பேர் விமர்சனமா எடுத்துக்க வேண்டாம், ஆலோசனையாக எடுத்துக்கங்க. இன்னும் சிரஞ்சீவியா பேர் புகழ் பெற்று தம்பி அப்புறம் நம்ம தலைவர் போலவே சொல்லிட்டாரு, சும்மா வந்து ஏதாவது பேசி போயிடாதீங்க, ஏதாவது ஒரு புக்கை படிச்சுட்டு வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக அதனால பேராசிரியர் பெருமாள் முருகன் அவருடைய புத்தகம், ஐயா ராசமாணிக்க ஐயா அவருடைய நெருங்கிய நண்பர் மாதூர்பாகன் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதாவது இங்க தமிழ் சமூகத்துல வந்து எழுத்தாளர்கள் சொந்த சமூகங்களாலேயே இழிவுபடுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட 2 எழுத்தாளர்கள் சொல்லலாம். அது போன ஞாயிற்றுக்கிழமை டி ஜானகிராமன் மோகமுள்ள ஒரு புக் எழுதினார், அது வந்து சினிமாவா கூட வந்தது. அதே மாதிரி இப்போ மாதவன் பெருமாள் கதை, அது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ நிறைய எல்லா ஊர்லயும் ஃபெர்டிலிட்டி சென்டர், நிறைய செயற்கை கரு
உங்களுடைய நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துச்சு. இதுல அந்த ஊர்ல கொங்கு மண்டலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அதை அவங்க கதையா சொல்றாரு. அது கதையை சுதந்திர போராட்ட காலம் அந்த காலத்துக்கு தள்ளிட்டு போயிட்டாரு. ஏன்னா சமகாலத்துல சொல்லும்போது நிறைய விமர்சனம் வந்தது. அந்த புக்கு முதல் தடை பண்ணிட்டாங்க. முதல் வரும்போது அந்த புத்தகம் மறுபடியும் அதை தடை பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் தான் வெளியே வந்துச்சு. அதுல சொன்ன கருத்து என்னன்னா, ஒரு இளம் தம்பதிகள் அவங்க ரொம்ப எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப அழகான தம்பதிகள். அவங்க உறவினர்களுடைய இல்லங்களில் நடக்கிற விழாக்களுக்கு போறாங்க. ஒரு நடுங்கு வைக்கிறாங்க, படையாப்பு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது நடுங்கு நடக்குதுன்னா அங்க போகும்போது எல்லாரையும் அந்த சடங்கு செய்ய விடுறாங்க. இந்த பொண்ணு போகும்போது அம்மா நீ செய்யாதம்மா அப்படின்றாங்க. என்னன்னா நீ உங்களுக்கு குழந்தை இல்ல ஆல்ரெடி, நீங்க இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில செய்யக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு பர்த்டே வருது, குழந்தையோட பர்த்டே வருது, பர்த்டேக்கு போறாங்க. அங்க போகும்போதும் இதே மாதிரி நீ குழந்தை இல்லாதவங்க நீங்க போய் அந்த குழந்தைய வளர்த்தது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல. இது ரொம்ப மன உடைஞ்சு போயிடுறாங்க. குழந்தை இல்லைங்கிறது ஒரு பெரிய சமூகமே மாறி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. இதை அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. யோசிச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னா, அது நோம்பி அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு திருவிழா மாதிரி நடக்குது, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கோயில் திருவிழா நடக்குது. அந்த சமூகங்கள்ல இதுக்கு முன்னாடி அதை ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க அந்த நிகழ்வுகளை. நம்ம நகரத்தார்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகள் என்ன ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு கூட ஒரு பெரிய பையனை எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க குழந்தைய ஏற்றுக்குவாங்க, தத்தெடுத்து. அது ஒரு வழக்கமா அவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த ஒரு சமூகம் அது ஒரு முரண்பாடான கருத்து. ஆனா அந்த சமூகத்தில் நிலவிட்டு இருந்து அதை இவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு திருவிழாவுக்கு போறாங்க. அதாவது அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பையனை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க. நம்ம வேற கல்யாணம் பண்ணிக்கணும் ஒய்ஃபே சொல்றாங்க. அந்த பொண்ணே சொல்றது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கங்க, உங்களுக்கு என்னாலதான் குழந்தை கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அவன் முடியாது அப்படிங்கிறான். அவங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்க கல்யாணம் ஏன் கவலைப்படுத்தி ஏன் குழந்தை எடுத்து வளர்த்துக்கங்க அப்படின்றாங்க. அவங்க அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்க, கடைசியா அந்த திருவிழாவுக்கு போறாங்க. அங்க என்ன வழக்கம் அப்படின்னா, அங்க திருவிழாவுக்கு போகும்போது அங்க வர்ற எங்களுக்கு பிடிச்ச ஒரு அதை நம்ம பெருமாளே சொல்ற மாதிரி அந்த கடவுளுடைய அவதாரமாகவே அவரை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட அன்னைக்கு இருந்து குழந்தை இருக்கிறதா ஒரு பழக்கம். அப்ப இவங்க போறாங்க, அப்பா அம்மா அந்த கடியில கூட்டிட்டு போறாங்க, இந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. அவங்க வயிற்றுல அந்த கணவரை அப்படி தனியா ஒரு கேள்வி மாதிரி ஒரு நிகழ்ச்சி கூட்டிட்டு போறாங்க. பண்டிகை விட்டு இறங்கிட்டு முதல்ல அப்பா அம்மா பொண்ணு 3 பேரும் அப்படியே பொறுமையா நடக்கிறாங்க. அப்படியே திருவிழாவோட கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனா கலந்துக்கிறாங்கன்னா நடிக்கிறாங்க. ஏன்னா அப்போ ஒரு இடத்துலயும் ஒரு கேள்வி நிகழ்ச்சி நடக்குது. நம்ம ஊர்ல நடக்கிற கரகாட்டம் மாதிரி கோயிலாட்டம் மாதிரி நிகழ்ச்சி நடக்குது. அப்போ போகும்போது இந்த பொண்ணு ஒரு ஒருத்தரை பாக்குறாரு. அவங்க நம்ம பெரும்பாலும் சொன்னேன் கதையை வேற சொல்லுவாங்க. அந்த கடவுளுடைய அவதாரமாவே இருந்து அது அவங்க அன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க, குழந்தை இருக்குது. அது எதுக்காக சொல்ல வர்றோம்னா, இந்த சமூகத்துல குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்கு பெண் மட்டும் காரணம் இல்லை, ஆணும் காரணம். பெண் குழந்தை பிறப்பதற்கு பெண் மட்டுமே காரணம் இல்லை, ஆண் தான் காரணம். வரிசையா குழந்தையா பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி பெண்ணை தான் குறை சொல்றாங்க. ஆனா அதுக்கு காரணம் ஆண் தான். மரடு அப்படின்னு சொன்னா, மரடின்னு சொன்னாக்க அந்த பெண்ணை தான் அந்த சமூகம் இழிவா பாக்குது. ஆனா அதுல பார்க்கும்போது ஆண் தான் அந்த மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கறத அவர் சொல்லியிருப்பாரு. இதுக்கு நிறைய கான்ட்ரோவர்சி. அவரை சமூகத்திலே ஒதுக்குனாங்க, ஊரை விட்டு ஒதுக்குனாங்க, அவர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க, சென்னைக்கே மாத்திட்டாங்க அவரை. அது என்னன்னா சமூகத்துல நிகழ்கிற அவலங்கள் அதை நம்ம கதையா எடுத்து சொல்லி நிறைய அவங்க கருத்து முரண்பாடுகளுக்கு ஆளானவங்க பரிசீலிக்கப்பட்டவர்கள். அவருக்கு இந்த வருஷம் இப்போ பகவத் சிங் லகன் அப்படிங்கிற ஒரு மொழி மாற்றத்துக்கான ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது அவருடைய நூல்கள் ஒடிசா,
குஜராத்தி, தெலுங்கு, மலையாளம், பிற மொழிகள்லயே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை ஒரு தகவலா சொல்லி வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய இளைய வைரமுத்து அவர்களுடைய பேச்சு மிக அருமையாக இருந்தது. அவருடைய எதிர்காலத்தை பற்றி நம்முடைய பேராசிரியர் தரணி அவர்களும் நம்முடைய வீரையன் அவர்களும் சொன்ன கருத்தை அப்படியே நான் வழிமொழித்தேன். வைரமுத்துடைய வரலாறை தெரிந்து கொண்டால் நீங்களும் அதை ஆமோதிப்பீர்கள். எனக்கு 73 இருந்து அவருடைய பழக்கம் அவ்வையன் ராஜன் மூலமாக. அவ்வையன் ராஜன் மொழிபெயர்ப்பு இயக்குநராக இருந்த பொழுது அவருடன் அணிந்துரை கேட்டு நிறைய கவிஞர்கள் வருவாங்க, கவிதை புத்தகம் எடுத்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு சொல்லுவாரு, என்ன எழுதிருக்கீங்க, இதெல்லாம் ஒரு கவிதையா, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வைரமுத்துக்கு நம்ம ஃபோன் பண்றேன். ஒரு கவிதைக்கு நான் ஈட்டடி கொடுக்குறேன். உடனே அவர் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள வெண்பாவுக்கு ஈட்டடி கொடுக்குறேன், 10 நிமிஷத்துல அவர் கவிதை எங்க இருந்து படிப்பாரு அப்படின்னு போன வச்சிருவாரு. கரெக்டா 10 நிமிஷத்துல அவர் அங்க இருந்து அவர் ஈட்டடி வச்சு ஒரு வெண்பாவை இதுலயே சொல்லுவாரு, பொருளையே சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்பவும் திறமையாகவும் ரொம்பவும் ஆற்றலுடையாகவும் இருந்தார். அவர் MA படிக்கும் பொழுது 2ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது கொஞ்சம் காதல் பிரச்சனைகளும் முதல் ஆண்டு அவர் வந்து தேர்வு எழுதல. 6 பேப்பர், முதல் ஆண்டு 6 பேப்பர், 2ஆம் ஆண்டு 6 பேப்பர், 12 பேப்பர். 2ஆம் ஆண்டு 12 பேப்பரையும் ஒரே அட்டஸ்டேஷன் எழுதி அவர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவராக தேடி தங்கப்படம் பரிசு கொடுத்தார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஆற்றல் இருந்தது, படிப்பு ஆழம் இருந்தது. இலக்கணம் மொழியை வந்து அப்படி வந்து இலக்கியத்தை போல இலக்கணத்தை படிப்பார். எனவே தம்பி வந்து முக்கியமா முழுக்க இந்த மேனரிசத்தை கம்ப்ளீட்டா இது வந்து தவிர்த்தணும். ஏன்னு கேட்டா வைரமுத்து கூட இவ்வளவு தூரம் வளர்ந்த பிறகு அவருடைய மேனரிசத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் அப்பப்போ வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சிறுவராக இருந்து வரும்போது அந்த மேனரிசம் தேவையே இல்லை. அவருக்கு இருந்து ஒரு தனி அவர் வந்து அடையாளம் ஏற்பட வேண்டும். பாலச்சந்திரன் சொல்வார், அவரிடம் நிறைய இளைஞர்கள் வந்து வாய்ப்பு கேட்டு நடிக்க வாய்ப்பு கேட்டு வருவாங்க. அப்ப வந்தோன்னு சொல்லுவாங்க, சார் நான் வந்து கமலஹாசன் மாதிரி நடிப்பேன் அப்படின்னு. உடனே பாலச்சந்திரன் சொல்லுவாராம், கமலஹாசன் மாதிரி நடிக்கிறது கமலஹாசன் இருக்காருப்பா, நீ அப்படியே ராமசாமி தானே, நீ ராமசாமி மாதிரி நடிச்சுக்காமி அப்படின்பார். அந்த மாதிரி வைரமுத்து போல் பேருக்கு அவர் இருக்கிறார். 82ஆம் ஆண்டு பாரதி நூற்றாண்டு விழா. அப்பொழுது வைரமுத்துவும் அவ்வையன் ராஜனுடன் நானும் சேர்ந்து நிறைய கல்லூரிகளுக்கெல்லாம் போய் பேசுறதுக்கு கூப்பிட்டு போவோம். அப்ப பூம்புகார் கலைக்கல்லூரியில போய் பேசும்போது நிறைய மாணவர்கள் வந்து அப்படியே வைரமுத்துவே இமிட்டேட் பண்றது மாதிரி படிப்பாங்க. அப்ப அவ்வையன் ராஜன் சொல்லுவார், அப்படி எல்லாம் செய்யாதீர்கள், வைரமுத்துவை படிக்க கற்றுக்கொள்ளுங்கள், நிறைய படிங்க, இலக்கணமும் இலக்கியமும் ரொம்ப முக்கியம். வைரமுத்து அதெல்லாம் தேர்ந்தவர். எனவே வைரமுத்து மாதிரி எழுத வேண்டும் என்று நினைத்து நீங்கள் உங்கள் ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு நாளும் வைரமுத்துவாக ஆக முடியாது. எப்படி ஒரே ஒரு கண்ணதாசன், ஒரே ஒரு பட்டுக்கோட்டை கல்யாணம், அது போல ஒரே ஒரு வைரமுத்து தான் இருக்க முடியும். நீங்களாக இருங்கள், உங்களுக்கு என்று தனித்திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்வார். அதே மாதிரிதான் இருந்தார். இப்பொழுதும் பாத்தீங்கன்னாக்க வைரமுத்துக்கு தனி. நான் வந்து அந்த விழாவில ஆரம்ப காலத்துல கொஞ்சம் அவரோட கூட இருந்ததுனால அவருடைய கவிதைகள் தான் அப்படியே மனப்பாடமா ஒப்பிப்பேன். அதுவும் குங்குமத்துல சாவியில அவர் வைரமுத்து இது கவிராஜன் கவிதை எழுதுறதுலாம் அப்படியே எனக்கு அப்படியே கவிராஜன் அப்படியே மனப்பாடம். குங்குமத்துல வந்து இதுவரை நான் அவர் சுயசரிதை எழுதினார். அது அந்த சுயசரிதை முழுக்கிறோம் எனக்கு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சேன். அவரு ஆச்சரியப்பட்டு அவர் சொல்றாரு, அவ்வையன் நீங்களும் வைரமுத்து இமிடியேட் பண்ணாதீங்க, என்ன சொல்றாரு, ஆரம்பம் போய் பாருங்க, என் பாதங்களுக்கு கீழே பூக்கள் இல்லை, மொய்த்து கிடந்தவை முக்களே, இருந்தும் ரத்தம் துடைத்து நடந்து வந்தேன். என் தலைக்கு மேலே பருந்துகள் பறந்து கொண்டிருந்ததனால் நான் செத்து விடவில்லை என்பதை நித்தம் நிரூபிக்க வேண்டியதாயிற்று. என் நிர்வாணத்தை ஒரு கையால் மறைத்துக் கொண்டு அடுத்த கையால் ஆடை செய்து அணிந்து கொண்டேன். இன்று என் பொண்களை மூடும் பூக்களினால் நான் சமாதானம் அடைவது சாத்தியமில்லை.
இந்த சரித்திரம் என்ற அவருடைய சுயசரிதை முழுக்களும் அந்த இதுல முன்னுரை. இது இதுவரை நம்ம நூலுக்கு அவர் எழுதிய முன்னுரை அப்படியே எனக்கு மனப்பாடமாக இருந்தது. ஆனால் வைரமுத்துக்கு என்று ஒரு தனி ஒரு இருக்கிறதுனால தம்பி நல்ல திறமை உள்ளவர், ஆற்று நல்லா பேசுறாரு, அருமையான திறமை இருக்கவங்க. அதை வளர்த்து கொண்டு தனக்கென்று ஒரு பாணியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு அவர் வளர வேண்டும், வளர வேண்டும், நன்றாக வளருவார் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் மேல போயிட்டு நண்பர், எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரு சிம்லி விஜயன் பேர். குறும்பட இயக்குனர், மிக சிறந்த வாசகர், சிறந்த எழுத்தாளர். இங்க புத்தகம் ஒரு புத்தக கடை வச்சிருக்கிறாரு. நிறைய எழுத்தாளர்களை அரவணைச்சு அவருடைய புத்தகம் எல்லாம் விற்பனை செய்வது. தொடர்ந்து இப்ப தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நிகழ்ச்சிகள் தொகுப்பெல்லாம் போட்டு என்னுடைய கதையெல்லாம் அவர் கேட்டே வாங்கி அந்த தொகுப்பெல்லாம் போட்டு அந்த பதிப்பு நிறைய பதிப்புலாம் போட்டுச்சு. மிக சிறந்த பண்பாக தொடர்ந்து எங்கெல்லாம் கோயில் இருக்காங்க இலக்கியாளர்கள் ஒன்னா திரட்டி அவங்களை கொண்டாடுறதுதான் அவருடைய வேலையா இருக்கு. தம்பிக்கு பேசுறாரு எல்லாரும் சொன்ன மாதிரி என்னோட அது கலையை ஒரு சுயம் தான், சுயத்தை. அதனால நம்ம அந்த நமக்கு இருக்கிற நம்ம எப்பயுமே அடிப்படையா ஒரு தாக்கம், ஏதாவது தாக்கத்தை தான் நம்ம எதுலையா என்ன விதமான குறையா இருந்தாலும் ஒரு தாக்கத்தினுடைய வரணும். ஆனா அதே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம புதுசா ஏதாவது பண்ணணும். இது 10வது படிக்கிறாரு, 10வது வைரம் தவிர என்ன படிக்கிறீங்க? வைரம் தவிர என்ன படிக்கிறீங்க? பொது புத்தகம் நிறைய உலக இலக்கியம், நிறைய குழந்தைகள் இலக்கியம் நிறைய நம்ம கற்றுக் கொடுக்கணும். எப்படின்னா ஒரு 4 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தைகள் புத்தகம் நிறைய இருக்கும். இப்ப 20 வயசுக்கு ரேங்க் எடுத்துக்கோங்க, 13 வயசுல அவங்க எழுதின குறிப்புகள் இன்னைக்கு அதை மிஞ்சறதுக்கு நாட்கள் பேர் உலகத்துக்கு இல்லை. அது சொந்த யாரும் அவங்க எதுவுமே கற்றுக் கொடுக்கணும், எதுவுமே பேச ஒரு எண்ணாவுலக போர்ல அந்த நாசி படைகளால் எந்த அளவுக்கு துன்பப்பட்டாங்க, குடும்பம் துன்பப்பட்டுச்சு, அவங்க என்ன மாறிடுறாங்க அப்படிங்கிற பத்தி அந்த அந்த அவங்க பயன்படுத்துற வரிகளை நம்ம இன்னைக்கு பெரிய சாரம் சொல்லப்படுற எழுத்தாளர் கூட அந்த மாதிரி வரிகளை பயன்படுத்தல. ஒரு 4 வரி 5 வரி குறிப்புல அந்த பொண்ணு பயன்படுத்தி இன்னைக்குமே இன்னைக்குமே ஆண்களோட குறிப்பு தான் நாட்குறிப்புல ஃபேமஸ். நிறைய இருக்கு, நிறைய நாட்குறிப்புகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. இல்ல கட்டுக்காரன் பாண்டிச்சேரி என்னோட இதெல்லாம் இருக்கு. நமக்குன்னு ஒரு சுயமா வளர்த்துக்கணும். நிறைய படிக்க புதிய வருஷம் புத்தகம் இருக்கு, அந்த மாதிரி புத்தகம்லாம் கொடுங்க. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான புத்தகம். நவரத்னமலை இந்த மாதிரி உலக இலக்கியம் நிறைய பேர் மொழிபெயர்த்துட்டே இருக்காங்க. தமிழ்ல குழந்தைகள் அந்த 15 வருஷம் வரையும் கொடுக்க வேண்டிய புத்தகங்கள் இருக்குது. அதெல்லாம் படிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட திறன் வேற மாதிரி மாறும். அதனால நிறைய புத்தகங்கள் படிக்க கொடுங்க. 10வது படிக்கலாம் நேரம் இனிமேல் பண்ணலாம் இருந்துச்சு. அது அறிமுகப்படுத்தலாம் இந்த மாதிரி விஷயம். ஆணிக்காரனா போய் அறிமுகப்படுத்தலாம். படிச்ச அளவுக்கு புரிய அளவுக்கு அது இருக்காது. ஆணிக்காரனா இருக்கிறாங்கன்னா அறிமுகப்படுத்தினா அவருக்கு ஒரு அவரோட ஒரு வழிமுறையை அவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்க வைரவங்களோட தேர்ந்தெடுக்கிறது அவருக்கு. ஏன்னா இளையராஜா சொல்லிருக்கு, ஏன்னா வைரவத்தை யாரும் டாமினேட் பண்ணி வராது, கண்ணதாசனை டாமினேட் பண்ணி வராது. அவர் கண்ணதாசனோட பெரிய ஆள் இல்லை இடத்துல மேல வராது. அப்ப அவர் கணக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சார், இயல்பாவே வந்துச்சு அவர், அதனாலதான் அவர் மேல வந்தார். அது மாதிரி அவருக்கான ஒரு வழிமுறையை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டியது நம்ம நிறைய வாசிப்புகளை கொடுங்க. நிறைய இருக்கு, நிறைய கேட்டீங்கன்னா அது இந்த மாதிரியான பொருள் அப்படின்னா அந்த வாசிப்புக்கு அவங்க மாதிரி ஆட்கள் நிறைய அறிமுகப்படுத்தி பேசுறதுக்கான நிறைய ஆளுமைகள் இருக்காங்க. தஞ்சாவூர் யுமாவாசிக்கு மாதிரி ஆட்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா யுமாவாசிக்கு 2 சாகித்யம் வாங்கியிருக்காரு, அவர் பள்ளிகளா பார்க்கிறாரு. அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற ஹெச்எம்க்கு ஒரு சாகித்யம் வாங்கினதே தெரியல பாருங்க. அதுக்குள்ள அவர் பாக்குறேன், அது தெரியும் தெரியல, அந்த ஊர்ல யாருக்குமே தெரியும். ஆனா அந்த ஸ்கூல்ல இருந்து 2 பேரை சரியா படிக்கலன்னு சொல்லி வெளியே தரட்டாங்க 10வது. அந்த 2 பேருக்காக ஒரு 4 ஆசிரியர்கள் போராடி அந்த 10வது எழுத வச்சு அந்த பையன் 307 மார்க் எடுத்துக்கலாம். அந்த 4 பேருமே பாஸ். இந்த இடத்துல 3 பேர் 4 பேரை தள்ளி விட்டாங்க, 4 பேருமே பாஸ் பண்ணாங்க. 100% போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் 4 பேர் ஒதுக்குறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் சமூகத்துல வேலை செய்யறாங்க.
சோ எங்க என்ன உண்மையோ அதை நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா போதும். இங்க என்ன நடக்குது, இங்க எதார்த்தம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா அவர் வந்து ரொம்ப திறனுடையும் நம்மளோட சுயத்தாவே சமூகத்தை எதிர்கொள்வது வாய்ப்பு இருக்கு. அவர் இன்னொரு தத்துவம் என்னன்னா இளம்பகத்தை பத்தி யாரும் சொன்னீங்க. இளம்பகத்தை வந்து கடவுச்சியா இருக்கு. சோழ முடியாது தான் போகுது. தம்பினா அவர் பெரிய பையன் தான். அவர் எப்படி வளர்ந்தாரு எப்படி இது பண்ண என் தம்பியும் அவர் ஒரே கிளாஸ் பெரிய பையன். சோழ முடியாது தான் அவர் போகுது. அவர் வந்து பயிற்சியில் வந்து ஐஏஎஸ் பயிற்சியில் வந்து ஆத்தா பன்னீர்செல்வம் ஒரு தமிழாசிரியர் நிச்சயமா கேட்டார். ஐஏஎஸ்சி அவர் பயிற்சி பண்ணாரு. அவர் ஒரு 470 பேருக்கு வந்து பயிற்சி கொடுத்து தமிழ்நாடு முழுக்க எஸ்பி அந்த கேரளா இருக்காங்க, விஓ அந்த மாதிரி கேரளா இருக்காங்க, இலவச பயிற்சி சேர்ந்தாங்க. அந்த செட்டு எல்லாமே இன்னைக்கு வேலை பெறுறாங்க. அந்த அந்த குரூப் எல்லாமே நீங்க எங்க வேலை பார்க்கறாங்களோ அங்க வேலை, அரசுகள் எங்க இருந்தாங்களோ அங்க வேலையை செய்யறது. எந்த விதமான இதுவும் இல்லை, யாரையும் வாங்குறதில்லை, கொடுக்கறது இல்லை, எந்த ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. உங்களோட உங்க வேலை பார்த்துருக்கோம். அதனால வந்து அந்த மாதிரி ஆட்கள் உருவாகணும். நம்ம வந்து திறனான ஆட்களை நோக்கி யாரும் எங்க கண்டுபிடிச்சு அங்க போய் சேரணும். அதை அப்படி சொல்லலாம். நீங்க தொழிலாளர் வந்து அவரு பாடலை படிச்சாரு, பழக்கத்தை படிச்சுரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து 5 மணிக்கு ஸ்கூல் முடியும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு சாப்பிட்டு 7 மணிக்கு இருக்கும், 10 மணிக்கு தான் இரவு 10 மணி தான் வகுப்பு ஆரம்பிப்பாரு. 1 மணிக்கு கடைசி வருஷம் படிச்சு ஸ்கூலுக்கு வந்து நம்ம காலேஜ் ஸ்கூல் போகணும் இல்லையா, டெய்லி வந்து படிச்சுட்டு தான் அவர் தொழில் படிச்சிருக்காரு. இன்னைக்கு தொழில் பேராசிரியர் யாராலும் சொல்ல முடியாது, பேச முடியும். அந்த மாதிரி ஒரு ஆளு தான் இளம்பகத்து மாதிரி ஒரு ஆளை ட்ரெயின் பண்ணுவாங்க. அதனால அவரோட சுயமா வளர அப்படின்னா அவர் வந்து நல்லா வருவார். பார்த்து நிறைந்த சபை அனைவரையும் வரவேற்று மகிழ்வதில் பெரும் மகிழ்வு கொள்கிறேன். என் அன்பு மகன் சின்ன வைமுகத்துவை பார்க்கிறேன், நிகழ்ந்து போகிறேன். அந்த நூலில் இவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நடைவண்டி நாள் முதல் என்கின்ற பேசந்தையில் நீங்கள் பேசிய அத்தனைக்குமே விடையை இருக்கிறது. இவருடைய முதல் புகைப்படம் இதுதான். 3.25 வயசு, கல்லணைக்கு கவிஞர் வர அப்ப கூட்டி போயிருக்காங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அப்ப வந்து எங்கெல்லாம் முன்னாடி கூட்டி போறாரு. போனோடனே எனக்கு இளங்காட்டுக்குள்ள கூட்டி போகணும், எனக்கு பாரம்பரியமான உங்களுக்கு கூட்டி போகணும்னு ஆசை. குண்டு மூலியமா இருக்கிற வாசி வேற வழியை கூட்டி போறேன். அப்ப தம்பியோட அந்த சில்ல கேமராவோட வச்சிருந்தாங்க. பார்த்தாரு, பார்க்கணும்னு வியந்துட்டாரு. வியந்துட்டு அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருக்கட்டும், தம்பி நல்லா இருக்கானா, எடுத்த உடனே நல்லா கேட்பாரு, சின்னையா தம்பி நல்லா இருக்கானா, கவனமா பார்த்துங்க. தமிழ்நாட்டு படை உங்களோட அறிவு விழா ஐயாலாம் இருக்கு. அப்பதான் முதல் கவிதை வந்து வாய்ச்சது. மேடை கவிஞர் வந்து கொண்டாட பண்ணிருக்காங்க, ஆளுமைகள்லாம் பண்ணி விட்டாங்க. தம்பியை கவனமா பார்த்துன்னு சொன்னியா பெரிய ஆள் ஆகுவான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து இப்ப வள்ளுவர் உரை வைரமுத்து மறை அந்த உரை அந்த நூல் வெளியீட்டுல வர முனைவர் பட்டம் வாங்கிடுச்சு தம்பி. அப்ப பேசும்போது நான் சொன்னேன், எந்த மேடையில் முதலாய் அம்மாவுக்கு கவிதை வாசித்திருந்த உலகிற்கு அறிமுகமானார் அதே சின்ன வைரமுத்து என்று முதலாய் அம்மாவுக்கு என்கின்ற கவிதை பெறுகின்ற பொழுது மதிப்பு ஒரு முனைவர் பட்டத்தோடு உங்களிடம் வாசிக்கிறார் கவிஞர் வாசித்திருச்சாரு. அவர் அவ்வளவு ஆனந்த கொள்வார். இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுல அத்தனையுமே பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய உழைப்பு நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். நான் எதுவுமே வளர்க்கல, நான் சும்மா சொல்றது அதெல்லாம் கிடையாது. தேவாரம், திருவாசகம், கவிஞர் உடை போட்டிருக்கிற வாசி நீங்க சின்ன வயசுல போய் பாக்குறீங்க. சங்க இலக்கிய பாடல்கள் இப்ப சொன்னதெல்லாம் வந்து தம்பி கொரோனா காலத்தில் படித்தது. இப்ப இல்ல, இப்ப படிக்க நேரம் இல்லை. ஏன்னா அது வந்து 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கணும். அரசு பள்ளியில தான் படிக்க வச்சேன். நான் அரசு ஆசிரியர். என் பிள்ளை 2மே அரசு பள்ளியில படிக்க வச்சேன். நிறைய பேர் சொன்னாங்க, வேண்டாம் விபரீதம் ஆசையெல்லாம் வேண்டாம், எதுக்கு போய் அரசு பள்ளியில படிக்க வைக்கணும். அப்புறம் நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியர், நான் ஒரு அரசு பள்ளியில் தான் என் குழந்தைகளை படிக்க வைக்கிறேன். இன்னைக்கு என் குழந்தை கவிமொழி, அந்த கவிமொழிங்கிற பேர் எப்படின்னா, கவிஞர் அந்த இந்த பாட்டு மொழி படத்துக்கு பாட்டு எழுதிக்கும் போது நான் பக்கத்துல இருந்தேன். அண்ணன் பாஸ்கரோட அப்பா இருந்தேன் எங்க சென்னையில. அதனால அந்த ஒரு ஞாபகமா கவிமொழின்னு பேர் வச்சேன். அந்த பாப்பாவுக்கு 7.5 விழுக்காட்டில் இடம் கிடைத்து ஏபிசி கல்லூரி மயிலாடுதுறையில பாப்பா சினி படிக்கிறாங்க. இது வரைக்கும் 500 தான் கட்டியிருக்காங்க. அவங்களும் எல்லா சப்ஜெக்டையும் பாஸ் பண்ணி அதுல சிறந்த மதிப்பெண்ல அவங்களும் ஒரு நல்ல இடத்துக்கு போறாங்க. அந்த நேரத்துல ஒரு தொலைபேசி வருது. நான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன், பாப்பா விருது வாங்கினத.
அங்கேயிருந்து பாருது யார் சின்ன வைரமுத்து இருக்காரா இருக்காரு யாரு நல்லா சரி செய்ய பேசுறாரு. பாப்பா என்ன படிக்கிறாங்க? சிவில் படிக்கிறாங்க. மகிழ்ச்சி. நான் ஜெர்மனியில் நான் படிக்க வைக்கிறேன். அதை பத்தி கவலைப்படாங்க. ஜெர்மனியிலே நான் வேலை வாங்கி தரேன். ஏன்னா அவங்க தம்பியோட ரசிகரம். இப்ப சொன்னாங்கல்ல ஐஏஎஸ் இதெல்லாம் சொன்னாங்கல்ல, ஐஏஎஸ்ல ஜெயசீலன் தம்பியோட ரொம்ப நேசிப்பார் தம்பியை. ஏன்னா ஜெயசீலன்லாம் வந்து கவிஞரோட கவிதைகளை படிச்சு அவங்க ஐஏஎஸ் ஆனாங்க. அவரே கவிதை முன்னாள் உன்னை செதுக்குகிறேன் அந்த ஒரு உந்துதல் வேற ஒண்ணு வேணும். அதனால தம்பி வந்து இந்த ஒரு மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் கொடுத்தது எனக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. எனக்கு அறிவியல் எனக்கு அறிவியல் தெரியும். நான் குழந்தையில படிச்சாங்க. நான் இது வரைக்கும் ஐயாவோட படிச்சுட்டு இருக்கேன். நான் நிப்பாட்டவே இல்லை. படிப்பு 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 தான் என் வீட்டுல நூலகம். அதை தாண்டியே தம்பி படிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த கொரோனா விழாக்குன்னு சொல்ல இப்ப ஐயா சொல்ல வாசி மறுபடியும் ஒரு இது பார்க்க. அதனாலதான் ஹில்ஸே எடுக்காது தம்பி அப்ப படிச்சது. ஏன்னா படிப்புல வந்து நான் சொல்லியிருக்கேன் 95 எல்லாம் எடுத்து பேசிருப்பா அந்த காலத்துல. 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும். வேற வழி இல்லை, ஓடிதான் ஆகணும். தம்பி அதான் சொல்லியிருக்கேன். தம்பியோட ஆசை வந்து ஸ்பேஸ் இன்ஜினியர் ஆகணுங்கிறது. தன்னை வடிவமைத்துக் கொண்டு தன்னுடைய 22வது வயதில் எப்படி பிரதர் ஒரு ஐஏஎஸ் ஆனாரோ அதுபோல நான் ஆயிருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. எனக்கு இதுல எல்லாமே பதிவு செய்திருக்கேன் தம்பி. இந்த நூலை வந்து கொடைக்கானல்ல ஆசிரியர்கள் தெரிய என்னுடைய ஆசிரியர்கள் என்னோட பயின்ற நண்பர்கள் காவல்துறை வேறு அதிகாரி முன்னிலையில உங்களோட வெளியேறோம். அதுதான் இந்த சிறப்பு. வேற ஒண்ணுமே சின்ன வைரத்துக்கு அவரோட ஒரு இதா வந்துட்டாரு. அவர் தன்னை வடிவமைச்சுக்குவார். அது அதுல எவ்விதமான மாற்றம் கிடையாது. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை அவர் வச்சுக்குவார். உங்களுடைய அதெல்லாம் புகைப்படம் ஆதரவு பெருமக்கள் அனைவருக்கும் தம்பியை வந்து சின்ன வைரம் சொல்லிக்க காலத்தில் கண்ட கவிஞர்கள் தலைப்பு காலத்தில் இருந்த கவிஞர்களுக்கும் தலைப்பு இருக்குது. அப்படிங்கிறப்ப டைரக்டா நேரடியா வைரத்துக்கு வரணுங்கிறதுல இன்னும் எவ்வளவோ பெரிய கவிஞர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. பாரதிதாசன், பட்டுக்கோட கல்யாணம், இப்படி ஏகப்பட்ட பேரெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க பேரையும் நம்ம பயன்படுத்தி இருக்கணும். இருந்தாலும் தம்பி வந்து வைரமுத்து கொண்டு போனது என்ன காரணம்னா, நான் நினைக்கிறேன் வைரம் தான் விலை உயர்ந்தது. இப்ப இவர் வந்து வைரமுத்தில் கொண்டு போனாதான் விலை உயர்ந்தவர்ங்கிறது தெரியும். அதை விடுத்து இவர் வந்து நல்லா தங்கமான பேசுறாங்க, தங்கமா பேசுறாரு, தங்கமா எழுதுறாரு, ஒரு சிறந்த தங்கம்னு கொண்டு போனா அது வைரத்தை காட்டிலும் கீழுடைய. ஆகையினாலேதான் வைரத்தை விட தங்கம் சிறந்தது என்ற கருத்திலே தான் தங்கமுத்து வைரம் சிறந்தது என்ற கருத்திலே தான் வைரமுத்து என்று வைரத்தை போனார்கள். தம்பி அதன் மட்டும் இல்லை. இப்ப நான் தம்பி வந்து வைரம்னு நான் சொல்ல மாட்டேன். தம்பி வந்து இப்ப இன்னமும் தங்கத்துலதான் இருக்கிறான். என்ன காரணம்னா, இன்னும் புக்கை பார்த்து படிக்கிறாப்புல, ஒரு சிலது மறந்து போறாப்புல. அப்படி இருக்கக்கூடாது. நீ வைரமாக இருக்க வேண்டும் என்றால் நீ எல்லாத்தையும் மனசுக்குள்ள வாங்கி முதல்லயே நீ மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நினைத்து பார்த்து நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறோம், சரியாதான் இருக்கிறோம் அப்படிங்கிறத மனதில் நீ திருப்பி பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ சங்கமாக வைரமாக மாறுவாய் என்று கூறி சார் அப்படிங்கிறது வைரமுத்து அவங்களோட கவிதை. வைரமுத்து பிறப்பான்னு வயிற்றுல நீ சுமந்ததில்லை, வயிற்றுல நீ சுமந்த ஒண்ணு வைரமுத்து ஆயிடுச்சு
அப்படின்னு சொல்லி வைரமுத்து சாரோட கவிதை. அது மாதிரி தமிழுக்கு வந்து இன்னொரு கவிதை, புகழின் பின்னால் நீ போனால் அது பொய்மான், உன் பின்னால் புகழ் வந்தால் அது நிஜமான், அப்போதுதான் நீ அதற்கு எஜமான். அதனால தம்பி இப்பதான் சின்ன வயசு, அவங்க பேசுற மாதிரி எல்லாம் என்னால எல்லாம் பேசிட்டீங்க. புகழ வந்து கொஞ்சம் தலையில ஏற்றிக்காம நீங்களாவே இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். 597வது வாரத்தை சிறப்பா நடத்திட்டு இருக்கேன். எங்களோட வாசரோட தலைவர் அவர்களுக்கும் அத்தனை ஆளுமைகளையும் இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிற ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் அவர்களுக்கும் அனைத்து கல்வியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிறப்பா ஜெயக்குமார் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.